தேவாதி தேவனுடைய பரிசுத்த நாமமாகிய ದೇವಾದಿ ದೇವನಾದ ಪರಿಶುದ್ಧ ನಾಮವಾದಂತ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ಈ ಆರಾಧನೆಗೆ ಬಂದಿರತಕ್ಕಂತ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು வாழ்த்துகிறேன். ನಾನು ಶುಭ ಕೋರುತ್ತೇನೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மாதம் 7வது மாதம். ಇದು 7ನೇ ತಿಂಗಳು. இந்த வருஷத்தின் ಈ ವರ್ಷದ பாதி மாதம், சுமார் 6 மாதங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ಈ ವರ್ಷದಲ್ಲಿ 6 ತಿಂಗಳು ನಮ್ಮನ್ನ ಕಣ್ಗುಡ್ಡೆಯಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬಂದಂತ ದೇವಾದಿ ದೇವನಿಗೆ ಕೋಟ್ಯಾನು ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳು. ஆமென். ಆಮೆನ್. சந்தோஷமாய் உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயான்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தனிಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சகோதரர்கள் பகுதியிலே இடைவெளி விடாம, ஏன்னா பின்னாடி இடம் இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளவு வர முடியுமோ முன்னாடி தயவு செய்து வாங்க. சகோதரர்கள் பகுதியிலே இடைவெளி விடாம, ಸಹೋದರರ ಭಾಗದಲ್ಲಿ ಖಾಲಿ ಜಾಗವಿಲ್ಲದೆ ದಯಮಾಡಿ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಮುಂದೆ ಬನ್ನಿರಿ. ಹಿಂದೆ ಬರುವವರಿಗೆ ಅನುಕೂಲವಾಗಲಿ. கஷ்டப்பட்டு உட்காரணும்னு சொல்லலை, ಕಷ್ಟಪಟ್ಟು ಯಾರು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. உங்களால் முடிந்த அளவு எவ்வளவு வர முடியுமோ இடைவெளி இல்லாமல் பின்னாடி வருகிறவங்களுக்கு அது வசதியாக இருக்கும். ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಮುಂದೆ ಬನ್ನಿರಿ, ಅದು ಹಿಂದೆ ಬರುವವರಿಗೆ ಅನುಕೂಲವಾಗಲಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಹೋಗೋಣ. வருகிற வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமை, ಬರುವ ಶುಕ್ರವಾರ 2ನೇ ಶುಕ್ರವಾರ. நாட்கள் பொல்லாதவைகளான அப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಈ ದಿನಗಳು ಕೆಡುಕಾದ ದಿನಗಳಾದ್ದರಿಂದ ನಾವು ಈ ದಿನವನ್ನು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ தேசத்தின் காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ನಮ್ಮ ದೇಶದ ಸಂಗತಿಗಳು ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ ಗೊತ್ತು. இந்த நாட்களிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியதுதான். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲರೂ ಮಾಡಬೇಕಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಒಂದೇ, ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. நாம் அதிலே குறைபடக்கூடாது. ನಾವು ಅದರಲ್ಲಿ ಕೊರತೆಯುಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಬಾರದು. நாம் தேவனுக்கு முன்பாய் நிற்பதற்கு, திறப்பின் வாசலில் நிற்பதற்கு, அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கூட்டங்களில் நாம் கலந்து கொள்வோம். ஒரு நாள் இரவு விசேஷமாய் கிளை சபை நடத்துகிறவர்கள், ஜெபக்குழுவை நடத்துகிறவர்கள், ஊழியங்களில் பங்கு கொள்ளுகிற சகோதர சகோதரிகள், நீங்கள் தவறாது இது கலந்து கொள்வீங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்கப்படுகிற அந்த ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಶಾಖೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಮತ್ತೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಗುಂಪುಗಳಲ್ಲಿ ನಡೆಸತಕ್ಕಂಥ ಸಹೋದರರ ಸಹೋದರಿಯರು ದಯಮಾಡಿ ಒಂದು ದಿನ ಕೂಟದಲ್ಲಿ ನೀವು ದಯಮಾಡಿ ಭಾಗವಹಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಈ ಹೊಸ ತಿಂಗಳನ್ನ ಕಾಣುವಂತೆ ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கடந்த மாதத்திலே ಕಳೆದ ತಿಂಗಳಲ್ಲಿ கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ಕರ್ತನು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟ, நான் உனக்கு நன்மை செய்வேன், ನಾನು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதிலே ஒன்று அருமையானவர்களே, கர்த்தர் செவிலியர்களுக்கு, மருத்துவச்சிகளுக்கு என்ன செய்தார்? நன்மை செய்தார். ಕರ್ತನು ಆ ಒಂದು ವೈದ್ಯರಾದ ಸೂಲಗಿತ್ತಿಯರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಿದನೆಂಬುದಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நான் 3வது வாரம் 3ನೇ ವಾರ அந்த செய்தியை கொடுத்து விட்டு வெளியே வரும்பொழுது ಅದನ್ನ ಕೊಟ್ಟು ನಾನು ಹೊರಗಡೆ ಬಂದಾಗ ஒரு வாலிப சகோதரி, ಒಬ್ಬ ಯವನ ಸಹೋದರಿ, அவங்க நர்ஸாய் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ಅವರು ನರ್ಸ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ராமையா காலேஜ்ல. ರಾಮಯ್ಯ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ. அவங்க வந்து சொன்னாங்க, ಅವರು ಬಂದು ಹೇಳಿದ್ರು, ஏசப்பா, இந்த மாதம் வாக்கு கொடுத்திருக்கீங்க, ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಿ, அதிலும் விசேஷமாய் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னீங்க. ನೀನು ವಿಶೇಷವಾಗಿ ಆ ಸೂಲಗಿತ್ತಿಯರಿಗೆ ಹಿತವನ್ನ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார்ங்கிற வார்த்தையை சொன்னீங்க. ಆ ಒಂದು ಸೂಲಗಿತ್ತಿಯರಿಗೆ ಹಿತವನ್ನ ಮಾಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಿ. நான் ஒரு நர்ஸ், ನಾನು ಒಬ್ಬ ನರ್ಸ್, இந்த வாக்குத்தத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், ಈ ವಾಗ್ದಾನ ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ, எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க. ನನಗೆ ನೀನು ಒಂದು ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡು. அன்றைக்கு ஜெபிச்சுட்டு போனாங்களா? ಆ ದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಹೋದ್ರಂತೆ. அந்த வாரமே, ಆ ವಾರವೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இந்த சகோதரி தான் வேலை செய்தவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருந்தார்களா? ಈ ಸಹೋದರಿಯೇ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡು ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ಪೋಷಿಸುತ್ತಿದ್ರು. மிகுந்த பாரமாய் இருந்ததா? ಬಹಳ ಭಾರದಿಂದಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சகோதரி சொன்னாங்க, ಸಹೋದರಿ ಹೇಳಿದ್ರು, அந்த வாரத்திலே ಆ ವಾರದಲ್ಲಿ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்தது. ಒಂದು ಸರ್ಕಾರಿ ಒಂದು ಆರ್ಡರ್ ಬಂತು. 10 வருஷமாய் தடைப்பட்டிருந்த என் சகோதரனுக்கு வேலை வந்தது என்ற ஒரு ஆர்டர் வந்தது. 10 ವರ್ಷವಾಗಿ ತಡೆಯಾಗಿ ಇದ್ದಂತ ನನ್ನ ಸಹೋದರನಿಗೆ ಅದನ್ನ ಕೆಲಸ ಬಂತೆಂಬುದಾಗಿ என்னால் நம்பவே முடியவில்லை. ನನ್ನಿಂದ ನಂಬಲಾಗಲಿಲ್ಲ. கர்த்தர் சபையில் கொடுத்த வாக்கின்படியே என்னை நடத்தினார். ಕರ್ತನು ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನದಂತೆ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿರುವುದಾಗಿ. அவங்க வந்திருக்காங்களான்னு தெரியல.
ಅವರು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. இங்கிலீஷ் சர்வீஸுக்கு தான் வந்தாங்களான்னு தெரியல. ಇಂಗ್ಲಿಷ್ ಸರ್ವಿಸ್ಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹ வந்திருந்தா கொஞ்சம் எழும்பி நில்லுங்க, உங்களுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ಬಂದಿರುವುದಾದರೆ ನೀವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ, ನಿಮಗಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறவர்? ಕರ್ತ ನಮಗೆ ಏನು ಮಾಡುವಂತವರು? வாக்கு கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, ಒಂದು ಮಾತನ್ನ ಕೊಡುವವರು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த வாக்கு என்ன செய்கிறவர்? ವಾಗ್ದಾನವನ್ನ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? வேதத்திலுள்ள வாக்குத்தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ವಾಗ್ದಾನಗಳೆಲ್ಲ ಹೌದೆಂದು ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಇದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவரிடத்தில் ஜெபிக்கிறோம். ಅವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ಅವರು ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಾರೆ, அதை நிறைவேற்றுகிறார். ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. அதை விசுவாசிக்கும் பொழுது ನಾವು ನಂಬುವಾಗ இந்த மாதத்திலும் ಈ ತಿಂಗಳಲ್ಲೂ தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ஆகாய் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಅಗಾಯ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம். 5ನೇ நடுவில் நிலை கொண்டிருப்பார். உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். பயப்படாதீங்கள். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆவியானவர், ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನು, பரிசுத்த ஆவியானவர் ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನು நம்மில் நிலை கொண்டிருப்பாரா? ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. நிலை கொண்டிருப்பார்னா என்ன? ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಂದ್ರೇನು? நம்மை விட்டு விலகாமல், ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ, நம்மை விட்டு தூரம் போகாமல், ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗದೆ அவர் நம்மோடு அவர் நிலைத்திருப்பாரா? ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗೆ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾರೆ. யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? விசேஷமாக ಯಾರಿಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನ ವಿಶೇಷವಾಗಿ ಕೊಡ್ತಿದ್ದಾರೆ? இந்த வாக்குத்தத்தம் கிடைத்த உடனே ಈ ವಾಗ್ದಾನ ಸಿಕ್ಕಿದ ಕೂಡಲೇ நான் தியானிச்சிட்டு ನಾನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ சரி அதுக்கு முன்னையும் பின்னையும் என்ன இருக்குன்னு பார்த்த பொழுது ಅದರ ಹಿಂದೆಯೂ ಮುಂದೆಯೂ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದಾಗ முதல் வசனத்துல எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ 7ஆம் மாதம். 7ನೇ ತಿಂಗಳಿನ எத்தனாவது மாதம்? ಎಷ್ಟನೇ ತಿಂಗಳು? 7ஆம் மாதம். 7ನೇ ತಿಂಗಳು. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. ನನಗೆ ಒಂದೇ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. இது எத்தனாவது மாதம்? ಎಷ್ಟನೇ ತಿಂಗಳು? 7ஆம் மாதம். 7ನೇ ತಿಂಗಳು. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ಕರ್ತನಿಗೆ ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. என் ஆவியானவர் ನನ್ನ ಆತ್ಮನು உங்களில் நிலை கொண்டிருப்பார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இஸ்ரவேல் ஜனங்கள் ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು பாபிலோன்ல சிறைப்பட்டிருக்கிறாங்க. ಬಾಬಿಲೋನಿಗೆ ಸೆರೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. அங்கே இருந்து ಅಲ್ಲಿಂದ செருபாபேல், ಸಿರುಬಾಬೆಲ್, சகரியா, ಜಕರ್ಯ, ஆகாய் ಅಕ್ಕಾಯನು மற்றும் அவர்களோடு கூட ஜனங்கள் ಅವರೊಂದಿಗೆ ಕೆಲವು ಜನರು எருசலேமின் தேவனுடைய வீட்டை கட்டுவதற்காக அங்கே வருகிறார்கள். ಯೆರೂಸಲೇಮಿನ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், ಆಗಲೇ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் ஆவியானவர் ನನ್ನ ಆತ್ಮನು உங்களோடு நிலை கொண்டிருப்பார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. என்ன செய்யாதிருங்கள், ಏನು ಮಾಡಬೇಡ್ರಿ, பயப்படாதிருங்கள். ಹೆದರಬೇಡಿರಿ. ஆனா அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதுலே ஒரு தடை வந்தது. ಆದ್ರೆ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ತಡೆ ಉಂಟಾಯಿತು. ஆனா கர்த்தர் சொன்னபடியே ಕರ್ತನು ಹೇಳಿದಂತೆ கர்த்தருடைய ஆவியானவர் ಕರ್ತನ ಆತ್ಮನು கூட இருந்து ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು அதை கட்டி முடிக்க கிருபை செய்தார். ಅದನ್ನ ಕಟ್ಟಿ ಮುಗಿಸುವಂತೆ ಕೃಪೆ ಮಾಡಿದರು. இதே போல சகரியா மூலமாகவும் அந்த செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது. ಇದೇ ಮೂಲಕವಾಗಿ ಜಕರಿನ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಸೆರುಬಾಬೆಲಿಗೆ செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ಆ ಸೆರುಬಾಬೆಲಿಗೆ ಕರ್ತನು ಹೇಳ್ತಕ್ಕಂತ ವಾಕ್ಯವೇನೆಂದರೆ, பெரிய பர்வதமே, ದೊಡ್ಡ ಪರ್ವತವೇ, நீ எம்மாத்திரம் ನೀನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ இந்த செருபாபேலுக்கு முன்பாக ಸಿರುಬಾಬೆಲಿನ ಮುಂದೆ நீ சமபூமியாவாய். ನೀನು ಸಮಭೂಮಿ ಆಗುತ್ತಿ. பலத்தினால் அல்ல, ಬಲದಿಂದಲ್ಲ, பராக்கிரமத்தினால் அல்ல, ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ನನ್ನ ಆತ್ಮನಿಂದಲೇ ಆಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தேவ ஆவிக்கு முன்பாக ಆ ದೇವರ ಆತ್ಮನ ಮುಂದೆ பெரிய பர்வதம் போல் இருந்தாலும் ದೊಡ್ಡ ಪರ್ವತದ ಹಾಗೆ ಕಂಡರು அது எதாய் மாறிவிடும்? ಅದು ಯಾವುದಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ? சமபூமியாய் மாறிவிடும். ಸಮಭೂಮಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஆனால் நம்முடைய பலத்தினால் அல்ல, ಆದ ನಮ್ಮ ಬಲದಿಂದಲ್ಲ, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல. ನಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದಲ್ಲ. ஆகாய் மூலமாய் சொல்லுகிறார், ಗಾಯನ ಮೂಲಕವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, என்னுடைய ஆவியானவர். ನನ್ನ ಆತ್ಮನು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ, உங்களில் நிலைத்திருப்பார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ My ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. spirit remains among you.
ನನ್ನ ಆತ್ಮವು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದು. My spirit remains among you. ನನ್ನ ಆತ್ಮವು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದು. Fear ye not. ಹೆದರಬೇಡ್ರಿ. நீ பயப்பட வேண்டாம். ಹೆದರಬೇಡ. நான் உங்களோடு என்னுடைய ஆவியான உங்களோடு இருப்பார். ನನ್ನ ಆತ್ಮವು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವುದು. காரணம் உங்க பலத்தினால அது முடியாது. ನಿಮ್ಮ ಬಲದಿಂದ ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ. தேவனுக்கென்று ದೇವರಿಗೆಂದು ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡುವಾಗ நம்முடைய பலத்தினால் அல்ல, ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ನಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ, தேவர எல்லாரும் சொல்லுவோம், ನಾವೆಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ஆவியானவர் உங்களில் நிலை கொண்டிருப்பார். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. நம்ம பலத்தினால் அல்ல, ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, நம்ம பராக்கிரமத்தினால் அல்ல, ನಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ. அன்பாய் சொல்லுகிறேன், ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಳುತ್ತೇನೆ, கர்த்தருக்கென்று ஒரு மகிமையான காரியத்தை செய்ய விரும்புகிறீர்களோ, ಕರ್ತನಿಗೆಂದು ಒಂದು ಮಹಿಮೆಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಿದ್ದೀರೋ, உங்க பலத்தினால் அல்ல, ಯಾವ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, உங்க பராக்கிரமத்தினால் அல்ல, ನಿಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ, உங்க யுக்தியினால் அல்ல, ನಿಮ್ಮ ಯುಕ್ತಿಗಳಿಂದ ಅಲ್ಲ, not by might, ನನ್ನ ಯುಕ್ತಿಗಳಿಂದ ಅಲ್ಲ, not by power, ನನ್ನ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಅಲ್ಲ, but by my spirit, ನನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಅಲ್ಲ. hallelujah, hallelujah, said the Lord God Almighty. தேவாதி தேவனிಂದಲೇ ಅದು ಸಾಧ್ಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாಗಲಿ. நீங்கள் செய்ய விரும்புகிற காரியம் ಇದು ಮಾಡಬೇಕಾಗಿರತಕ್ಕಂತ ಕಾರ್ಯ உங்க பலத்தினால கிடையாது, ಇದು ಬಲದಿಂದ ಆಗುವಂತದಲ್ಲ, உங்க பராக்கிரமத்தினால கிடையாது, ನಿಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದ ಆಗುವಂತದಲ್ಲ, தேவர ಆವಿயினாலே, ಆತ್ಮನಿಂದಲೇ. ஆகவே ಆದ್ದರಿಂದಲೇ இந்த வாக்குத்தத்தத்தின்படி ಈ ವಾಗ್ದಾನದಂತೆ தேவனுடைய ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು நம்மில் நிலை கொண்டிருப்பார் என்றால் ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಾದರೆ கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியும். ಕರ್ತನಿಗಾಗಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதைத்தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ವಾಗ್ದಾನವಾಗಿ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என் ஆவியானவரும் ನನ್ನ ಆತ್ಮನು உங்கள் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நிலை கொண்டிருப்பார். ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 19ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, களஞ்சியங்கள் இன்னும் விதை தானியம் உண்டோ, ಕಣಜಗಳಲ್ಲಿ ಕಾಳು ಇನ್ನೂ ಇದೆಯೋ, திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லையே, ದ್ರಾಕ್ಷ ಅಂಚೂರ ದಾಳಿ ಮರ ಒಲಿವ ಈ ಗಿಡಗಳು ಫಲಿಸಲಿಲ್ಲವಾ, ಅಲ್ಲ, ஆனாலும் ಆದರೆ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் இன்று முதல் ಇದೇ ದಿವಸ ಮೊದಲು உங்களை ஆசீர்வதிப்பேன். ನಿಮ್ಮನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ. தேவனுடைய ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು நம்மில் என்றைக்கு நிலை கொண்டிருக்கிறாரோ, ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವಾಗ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತಾರೋ அன்றையிலிருந்து நமக்கு என்னதுதான், ಆ ದಿನದ ಮೊದಲುಗೊಂಡೇನು, அன்றையிலிருந்து ஆசீர்வாதம். ಆ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡ ಆಶೀರ್ವಾದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 5ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, 15:5 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என்னை அல்லாமல் ನನ್ನನ್ನಲ್ಲದೆ உங்களால் ஒன்று செய்ய முடியாது. ನಿಮ್ಮಿಂದ ಏನೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. John chapter 15 verse 5. ಯೋಹಾನನು 15ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯ, Without me ನನ್ನನ್ನ ಅಲ್ಲದೆ you cannot do nothing. ನನ್ನ ಬಿಟ್ಟು ನೀವೇನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம கர்த்தரை சொல்லுவோம், ನಾವು ಕರ್ತನ ಬಳಿ ಇದನ್ನ ಹೇಳೋಣ, ஏசப்பா ಏಸಪ್ಪ, நீங்க இல்லாம ನೀವಿಲ್ಲದೆ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ನನ್ನಿಂದ ಏನೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒருவேளை உங்க சிந்தைக்குள்ள ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯೊಳಗೆ சில காரியங்களை குறித்து ಕೆಲವು ಕಾರ್ಯ ಕುರಿತು என் திறமையினால் நான் சாதிச்சிருவேன், ನನ್ನ ಪ್ರತಿಭೆಯಿಂದ ನಾನು ಸಾಧಿಸುತ್ತೇನೆ, என் பலத்தினால் சாதிச்சிருவேன், ನನ್ನ ಬಲದಿಂದ ಸಾಧಿಸಿ ಬಿಡುತ್ತೇನೆ, என் வாய் சாலுக்கினால் நான் சாதிச்சிருவேன், ನನ್ನ ವಾಕ್ಚಾತುರ್ಯದಿಂದ ಸಾಧಿಸಿ ಬಿಡುತ್ತೇನೆ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ಆ ರೀತಿಯಾಗಿ ನೆನೆಸುತ್ತಿರುವುದಾದ್ರೆ, ஏசப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ನನ್ನಿಂದ ಏನೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಹೇಳೋಣ, நீங்க இல்லாம ನೀವಿಲ್ಲದೆ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ನನ್ನಿಂದ ಏನೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சில காரியங்கள் தடைபட்டு நிற்கிறதோ, ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ತಡೆಯಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದೆಯೋ, உங்களை உருவாக்குவதற்காகத்தான், ನಿಮ್ಮನ್ನ ರೂಪಿಸುವುದಕ್ಕಾಗಿ, நான் ஒன்றுமில்லை என்று நீங்க சொல்வதற்காகத்தான். ನೀವು ಏನೂ ಇಲ್ಲ ಎಂಬುದ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ, ஏசப்பா ಏಸಪ್ಪ, கண்ணீரோடு சொல்லுங்க, ನೀವೆಲ್ಲರೂ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಹೇಳ್ರಿ, நீங்க இல்லாம ನೀವಿಲ್ಲದೆ என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ನನ್ನಿಂದ ಏನೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. மறுபடி சொல்லுங்க, ಇದನ್ನ ನೀವು ಪುನಃವಾಗಿ ತಿರುಗಿಸಿ ಮತ್ತೆ ಹೇಳೋಣ. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா,
வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. தொடரும் நீயாவா, ஒளியும் ஓசையும் நீயாவா, ஒளியின் சுடரும் நீயாவா, ஓசையும் தாளமும் நீயாவா, ஒலிக்கும் கலம் நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எல்லாருடைய சிந்தையும் தேவனுக்கு நேராய் திரும்பட்டும். நீங்க இல்லாம என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ನನ್ನಿಂದ ಅಲ್ಲದೆ ನಿಮ್ಮಿಂದ ಏನೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்முடைய பலத்தினால் அல்ல, ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ನಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದಲೂ ಅಲ್ಲ, தேவனுடைய ದೇವರ
ஆவியினார். ಆತ್ಮನಿಂದಲೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு சொல்லுவோம், ಈ ದಿನ ಹೇಳೋಣ, ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ முன்புள்ள காலங்களில் ಮೊದಲಿನ என் ದಿನಗಳಲ್ಲಿ பலத்தினால் ನಮ್ಮ ಬಲದಿಂದ என் பராக்கிரமத்தினால் ನಮ್ಮ ಪರಾಕ್ರಮದಿಂದ நான் அதை செய்து விடுவேன், நான் ಅದನ್ನು நான் ಮಾಡುವೆ, இதை செய்து விடுவேன், நான் ಇದನ್ನು அதை ಮಾಡುವೆ, சாதித்து விடுவேன். ನಾನು ಸಾಧಿಸಿ ಬಿಡುವೆ. ஒருவேளை வெட்கத்தை நாம் சந்தித்திருக்கலாம். ಅದರ ನಿಮಿತ್ತ ನಾವು ನಾಚಿಕೆಗೆ ஆனா ಒಳಪಟ್ಟಿರಬಹುದು. இன்றைக்கு சொல்லுவோம், ಆದರೆ ಈ ದಿನ ಹೇಳೋಣ, என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, ನನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸುತ್ತೇನಪ್ಪ, என் பலத்தினால் அல்ல, ನನ್ನ ಬಲದಿಂದ ಅಲ್ಲ, என் பராக்கிரமத்தினால் அல்ல, ನನ್ನ ಪರಾಕ್ರಮದಿಂದ என் ಅಲ್ಲ, யுக்தியினால் அல்ல, ನನ್ನ ಯುಕ್ತಿ என்னுடைய பேச்சு திறமையினால் அல்ல, ನನ್ನ ಪ್ರಾವೀಣ್ಯತೆಯಿಂದ ಅಲ್ಲ, பரிசுத்தாவியானவரால் ஆகும். ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದಲೇ நீர் ಆಗುತ್ತದೆ. என்னில் நிலை கொண்டிருப்பேன் என்று இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ನೀನು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವಿ ಎಂಬುದಾಗಿ ಈ ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನ நான் அதை ಮಾಡಿದ್ದೀ. விரும்புகிறேன். ನಾನು ಅದನ್ನು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. நீர் என்னில் நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ನೀನು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ எந்த அளவு நீங்கள் கர்த்தரை வாயை திறந்து சொல்ல முடியுமோ அந்த அளவு சொல்லுங்க. ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ದೇವರನ್ನು ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವೋ ಆ அவர் ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನು துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். ಯಾಕಂದರೆ ಆತನು ಸ್ತುತಿಗಳ ಮಧ್ಯೆಯಲ್ಲಿ ವಾಸಿಸುವಂತವನು. கர்த்தர் கொடுத்த வாக்கை வைத்து ஜெபியுங்கள். ಕರ್ತನು ಕೊಡಲ್ಪಟ್ಟ ವಾಗ್ದಾನವನ್ನು ಇಟ್ಟಿಟ್ಟು என் ಪ್ರಾರ್ಥಿಸಿ, தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, என்னில் நீர் நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮಗೆ வாய்களை திறந்து வெட்கம் இல்லாமல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சற்றும் தயக்கம் இல்லாமல் கர்த்தரை துதியுங்கள். ಯಾವುದೇ ನಾಚಿಕೆಗೆ ಪಡದೆ ದೇವರನ್ನು ನೀವು ಸ್ತುತಿಸುವಂತವರಾಗಿರಬೇಕು. ஆவியானவர் ದೇವರಾತ್ಮನು என்னில் நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ನನ್ನಲ್ಲಿ சொல்லுங்க. ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, விசுவாசத்தோடு தைரியமாய் சொல்லுங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ನಂಬಿಕೆ ಭರವಸೆಯೊಂದಿಗೆ ಹೇಳಿರಿ. என் ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படி ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ என் ವಾಗ್ದಾನದಂತೆ தேவன் ನನ್ನ ದೇವರು என்னில் நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய ஆவியானவர் ಕರ್ತನ ಆತ್ಮನು என்னில் நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ನನ್ನಲ್ಲಿ ஸ்தோத்திரம். ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. யாரும் சோர்வோடு அல்ல. ಯಾರು ಸೋರ್ವಿಕೆಯಿಂದ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பலவிதமான நெருக்கங்களையும் ಅನೇಕ ರೀತಿಯಾದ பலவிதமான ಸಂಕಷ್ಟ, பிரச்சனைகளை கொண்டு வந்து ನಾನಾ ರೀತಿಯಾದ ಸಂಕಷ್ಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು பிசாசானவன் ಸೈತಾನನು நம்மை சோர்வடைய பண்ணலாம். ನಮ್ಮನ್ನು ಬೇಸರಗೊಳಿಸಬಹುದು. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் ಸಹೋದರನೇ, அன்பு சகோதரியே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீ ಸಹೋದರಿ, கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரி. ಕರ್ತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ஆவியானவரೇ, ಸ್ತೋತ್ರ. ದೇವರಾತ್ಮನೇ, என்னில் நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. உள்ளே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்க நீங்க எங்க இருந்தாலும் தயவு செய்து இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். ನೀವು ಎಲ್ಲಿದ್ದರೂ ಕೂಡ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳಿರಿ. ஆவியானவரே, ಆ ದೇವರಾತ್ಮನೇ, என்னில் நிலை கொண்டிருக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிலை கொண்டிருப்பது என்றால் என்ன அருமையானவர்களே, ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಂದ್ರೆ ಏನು ಪ್ರಿಯ? தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார், ದೇವರು ಯೆಹೋಶುವನಿಗೆ ಹೇಳಿದರು, யோசுவா, ಯೆಹೋಶುವ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದೂ உன்னை ಇಲ್ಲ, நான் கைவிடுவதும் இல்லை. ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ, I never leave you and forsake you. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಅಗಲುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்தில் யாராவது நம்மை பார்த்து இப்படி சொல்ல முடியுமா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರಾದರೂ ಈ ರೀತಿ ಹೇಳಲು ஒரு ಸಾಧ್ಯ? கணவன் சொல்ல முடியுமா? ಒಂದು ಕಾಲವು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? ஒரு மனைவி சொல்ல முடியுமா? ಒಂದು ಪತ್ನಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? ஒரு தகப்பன் சொல்ல முடியுமா? ಒಂದು ತಂದೆ ಹೇಳಲು ஒரு ಸಾಧ್ಯವಾ? தாய் சொல்ல ಒಂದು முடியுமா? ತಾಯಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? ஒரு பிள்ளை சொல்ல முடியுமா? ಒಂದು ಮಕ್ಕಳು ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾ? ஆனா நம்முடைய தேவன் சொல்லுகிறார், ಆದರೆ ನಮ್ಮ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅದೇ ಪ್ರಿಯರ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவருடைய ஆவியானவர் ಆ ದೇವರ நம்மில் ಆತ್ಮವು நிலைத்திருப்பார். ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. யோசுவா, ಯೆಹೋಶುವ, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ನಾನು ಬಿಟ್ಟು யாக்கோபை ಅಗಲುವುದೇ பார்த்து சொல்லுகிறார், ಯಾಕೋಬನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை. ನಾನು ನನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನು ಮಾಡುವ ತನಕ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்படி ஒரு தேவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ಈ ಪ್ರಕಾರವಾದ ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೊಬ್ಬರಿಲ್ಲ. ஒரே ஒருவர் தான், ಒಬ್ಬರೇ ಒಬ್ಬರು, அவர் ಕರ್ತರಾகிய இயேசು கிறிஸ்து. ಅವರೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கூட ಆತನ ಪ್ರಭಾವಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವಾಗ சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ಅವರು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உலகத்தின் முடிவு பரியந்தம் ಈ ಲೋಕದ ಅಂತ್ಯದವರೆಗೆ சகல நாட்களிலும் ಸಕಲ ದಿನಗಳಲ್ಲೂ நான் உங்களுடனே ನಾನು ನಿಮ್ಮ இருக்கிறேன். ಸಂಗಡ ಇರುವೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அவர் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, ಆತನು ತನ್ನ ಪ್ರಭಾವದಲ್ಲಿ அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ಅವರು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಲ್ಪಟ್ಟ பல ನಂತರ தரிசனங்கள் மூலமாக ನಾನಾ ದರ್ಶನಗಳ ಮೂಲಕ தம்முடைய பிள்ளைகளுக்கு ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ தாம் உயிருள்ளவராய் காண்பித்தார். ತಾನು ಬದುಕುವಂತವರಾಗಿ அவர் இருந்த ಅறைகளுக்குள் அவர் சென்றார். அறைக்குள்ளாய் சென்றார். ಅದು ಕೋಣೆಯೊಳಗಡೆ ಹೋದರು. உங்களுக்கு சமாதானம் சொன்னார். ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲಿ தன்னை ಎಂಬುದಾಗಿ உயிருள்ளவராய் காண்பித்தார். ಆತನು ಬದುಕುವಂತವರಾಗಿ ತೋರಿಸಿಕೊಟ್ಟರು. அவர் என்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர். ಆತನು ಈ ದಿನವೂ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಂತವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவருடைய ஆவி நம்மில் என்ன செய்ய வேண்டும்? ಈಗ ಏನು ಮಾಡಬೇಕು? நிலை கொண்டிருக்க வேண்டும். ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ரோமர் 8:9 சொல்லுகிறது. ರೋಮರ್ 8:9 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. Romans chapter 8 verse 9 says, ರೋಮರ್ 9:8 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், ஹalleluya, ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. If any man have not the spirit of Christ, ದೇವರ ಆತ್ಮನು ಒಬ್ಬನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ he is none of his.
தேவனுடைய ஆவி இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ಕ್ರಿಸ್ತನ ಆತ್ಮವು ಇಲ್ಲದಂತವರು ಅವನವನು ಅಲ್ಲ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. If any man have not the spirit of Christ, he is not belongs to Christ. ದೇವರ ಆತ್ಮನು ಒಬ್ಬನಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದಾದರೆ ಅವನು ದೇವರಿಗೆ ಒಳಪಟ್ಟಂತವನು ಅಲ್ಲ. ஆகவே தேவனுடைய ஆவி ಆದ ಕಾರಣ ದೇವರ ಆತ್ಮವು நம்மில் என்ன செய்ய வேண்டும்? ನಮ್ಮಲ್ಲಿ ಏನಾಗಿರಬೇಕು? நிலை கொண்டிருக்க. ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதನು ஒரு பாவத்துக்குள் விழுந்த பொழுது ಒಂದು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳುವಾಗ கர்த்தரிடத்திலே கதறுகிறார். ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಂಗಲಾಚುತ್ತಾನೆ. சங்கீதம் 51:10 நாம் வாசிக்கும் பொழுது, ಕೀರ್ತನೆ 51:10 ಓದುವಾಗ, சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 51வது சங்கீதம் 51ನೆಯ ಕೀರ್ತನೆ 10:11 நாம் வாசிப்போம் என்றால் அருமையானவர்களே, 10:11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். ಚಿತ್ತವನ್ನು ನನ್ನಲ್ಲಿ ಅನುಗ್ರಹಿಸು. எனக்கு நிலைவரமான ஒரு ஆவி வேண்டும். ನನಗೆ ಸ್ಥಿರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆತ್ಮ. உம்முடைய ஆவி என்னிடத்தில் நிலைவரமாய் இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ನನ್ನಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿ ಇರಬೇಕು. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ தேவனுடைய ஆவி, ದೇವರ ಆತ್ಮವು சவுலை விட்டு நீங்கி அவனை வேதனைப்படுத்தினது. ಒಂದು ದುರಾತ್ಮವು ಅವನನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸಿತು. தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கும் வரைக்கும் எந்த பொல்லாத ஆவி நம்ம பக்கத்துல வர முடியாது. ದೇವರ ಆತ್ಮವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ತನಕ ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದುರಾತ್ಮವು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எந்த பொல்லாத மனிதனும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ದುರ ಮನುಷ್ಯನು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ಏನು ತಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அதைத்தான் யோசுவாவுக்கு சொன்னார். ಅದನ್ನೇ ಯೆಹೋಶುವನಿಗೆ ಹೇಳಿದರು. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ನೀನು ಜೀವಿಯನ್ನ ಬದುಕುವ ದಿನಗಳೆಲ್ಲ ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ಒಬ್ಬನಾದರೂ ನಿನ್ನನ್ನು ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. யோசுவாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ಯೆಹೋಶುವನಿಗೆ ಎಷ್ಟೊಂದು ಸಂತೋಷವಿರಬಹುದು. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ನೀನು ಜೀವಂತವಾಗಿ ಇರುವ ತನಕ ஒருவனுமே உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ಒಬ್ಬನಾದರೂ ನಿನಗೆ ಎದುರಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದೇ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இது தாவீதுக்கு தெரியும். ಇದು ದಾವೀದನಿಗೆ ಗೊತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தேவனுடைய ஆவி ದೇವರ ಆತ್ಮವು சவுலை விட்டு நீங்கின பொழுது ಸೌಲನ ಬಿಟ್ಟು ಹೋದಾಗ சவுல் வாழ்க்கையிலே என்ன நடந்தது? ಸೌಲನ ಬದುಕಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? பொல்லாத ஆவி அவனை அலக்களித்தது. ಒಂದು ದುಷ್ಟ ಆತ್ಮವು ಅವನನ್ನು ತತ್ತಳಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, தேவன் கொடுத்த ದೇವರು ಕೊಟ್ಟ அந்த ராஜரீக கிரீடத்தை அவன் இழந்தான். ಆತನ ತನ್ನ ಕಿರೀಟವನ್ನು ಅವನು ಕಳೆದುಕೊಂಡ. He lost his crown. ಅವನು ತನ್ನ ಕಿರೀಟವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. He lost his kingdom. ಅವನು ಆತನ ರಾಜ್ಯ ಭಾರವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. He lost his wonderful family. ಆತನ ಒಳ್ಳೆಯ ಕುಟುಂಬವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. He lost his nation. ಅವನ ರಾಜ್ಯವನ್ನೇ ಅವನು ಕಳೆದುಕೊಂಡ. He lost his life. ಅವನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಅವನು ಕಳೆದುಕೊಂಡ. அவனுடைய சிங்காசனத்தை இழந்தான். ಅವನ ಸಿಂಹಾಸನವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡ. அவனுடைய ராஜரீகத்தை இழந்தான். தேவனுடைய ஆவி, ದೇವರ ಆತ್ಮವು அவனை விட்டு விலகின பொழுது ಅವನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿದಾಗ ஆகவேதான் அவன் கதறுகிறான். ಆದ ಕಾರಣವೇ ಅವನು ಅಂಗಲಾಚುತ್ತಾನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும். ನನಗೆ ಸ್ಥಿರವಾಗಿರತಕ್ಕಂತ உம்முடைய ஆவி எனக்கு வேணும். ನಿಮ್ಮ ಆತ್ಮ ನನಗೆ ಬೇಕು. உம்முடைய ஆவி எனக்குள் இருக்க ನಿಮ್ಮ ಆತ್ಮ வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ಇರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ஆனா ಮಕ್ಕಳೇ, புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನಗಳಲ್ಲಿ, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பார்க்கும் பொழுது ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகள் மீது, ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ, தேவன் தெரிந்து கொண்ட தாசர்கள் மீது ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡಂತ ದಾಸರ ಮೇಲೆ தேவ ஆவியானவர் இறங்குகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಇಳಿಯುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತಾನೆ, திராட்சை தோட்டத்தில் நிற்கிற ஒரு சிங்கத்தை கண்டான். ದ್ರಾಕ್ಷ ತೋಟದಂತಹ ಸಿಂಹವನ್ನು ಕಂಡ. தேவனுடைய ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮವು சிம்சோன் மீது பலமாய் என்ன செய்தார்? ಸಿಂಹನ ಮೇಲೆ ಬಲವಾಗಿ ಇಳಿಯಿತು. ஒரு ஆட்டை கிழித்து போடுவது போல என்ன செய்தார்? ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಸೀಳಿ ಹಾಕುವಂತಾಗೆ ಏನು ಮಾಡಿದ? கிழித்து போட்டார். ಸೀಳಿ ಹಾಕಿದ. ஒரு காரியம் செய்த உடனே அவர்களை விட்டு விலகுகிறார். ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು ಮಾಡಿದ ನಂತರ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಅಗಲುತ್ತಾರೆ. புதிய ஏற்பாட்டின் நாட்களில் ಆದರೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಹಾಗೆ ಅಲ್ಲ. என்றென்றைக்கும் ಸದಾ ಕಾಲವು. நீங்க வேதத்துல வாஸ்து பாப்பீங்கன்னு சொன்னா, ಸತ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ யோவான் 14வது அதிகாரம் ಯೋಹನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 14ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, John chapter 14 verse 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் ஏன் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் சொல்றேன், சில வார்த்தைகளை ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன் என்றால், என்னிடத்தில் சிலர் கேட்டுக்கொண்டபடியினால். ಯಾಕೆ ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುವುದನ್ನು ಕೆಲವರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಂಡರು. தயவு செய்து வசனத்தையாவது இதுல சொல்லுங்க. ದಯವಿಟ್ಟು ವಾಕ್ಯವನ್ನಾದರೂ ಏನು ಹೇಳಿರಿ. ஆங்கிலದಲ್ಲಿ சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியினால் இந்த நான் சொல்லுகிறேன். ಹೇಳಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿಕೊಂಡ ಕಾರಣ ನಾನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இன்றைக்கு உலகம் முழுவதிலும், ಇದನ್ನ ಪ್ರಪಂಚ ಪೂರ್ತಿಯಾಗಿ இன்னைக்கு அநேகர் இந்த
ஆராதனையிலே என்ன செய்கிறாங்க? கலந்து கொள்ளுகிறார். ಈ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவேதான் ಆದ ಕಾರಣ சில வார்த்தைகளை நான் ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன். ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನು ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. John chapter 14 verse 6 says, ಯೋಹನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். தேற்றரவாளன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எப்படிப்பட்டவர்? ಅವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲತಕ್ಕಂತವರು ಅಲ್ಲ. என்றென்றைக்கும் ಸದಾಕಾಲ இந்த வாக்கின்படியே ಈ ವಾಕ್ಯ ஆவியானவர் உங்களில் நிலை கொண்டிருப்பார். ಅವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವರು. இந்த வார்த்தையின்படி ಈ ವಾಕ್ಯಾನುಸಾರ என்றென்றைக்கும் ಸದಾಕಾಲವು உங்களோடு கூட ನಿಮ್ಮ ಸಂಗಡ இருக்கும்படியாக ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர். ಬೇರೆ ಸಹಾಯಕನಾಗಿರತಕ್ಕಂತ ಪವಿತ್ರ ಸತ್ಯದ ಆತ್ಮವು ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. He is the comforter. ಅವರು ಸಹಾಯಕನು. இன்னொரு வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ಇನ್ನೊಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. He is a counselor. ಅವರು ಕೌನ್ಸಿಲರ್ ಎಂಬುದಾಗಿ. He is a helper. ಅವರು ಸಹಾಯಕರು நமக்கு ಎಂಬುದಾಗಿ. உதவி செய்கிறவர். ಸಹಾಯಕರು ಎಂಬುದಾಗಿ. ஆலோசனை சொல்லுகிறவர். ಆಲೋಚನೆ ಹೇಳತಕ್ಕಂತವರು. நம்மை தேற்றுகிறவர். ನಮ್ಮನ್ನು அவர் ಸಂತೈಸುತ್ತಕ್ಕಂತವರು. எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ಅವರು ಯಾವಾಗ ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತಾರೆ. என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். ಸದಾಕಾಲ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சவுலை விட்டு விலகினது போல ಸೌಲನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿದ நம்மை விட்டு அவர் என்ன செய்ய ನಮ್ಮನ್ನು மாட்டார்? ಬಿಟ್ಟು ಅವರು ಏನಾಗುವುದಿಲ್ಲ. விலக மாட்டார். ಅಗಲಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அருமையானது ದುಃಖಗೊಳಿಸಬಾರದು. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ரோமர் 12:11 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ರೋಮರಿಗೆ ಪತ್ರಿಕೆ 12:12 ಓದುವಾಗ, Romans chapter 12 verse 11, ರೋಮರ್ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ ವಾಕ್ಯ, அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவியானவர் ನಮ್ಮಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಆತ್ಮವು எப்படி இருக்கணும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? துக்கத்தோடு இருக்க கூடாது. ದುಃಖದೊಂದಿಗೆ ಇರಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆவியிலே ಆತ್ಮದಲ್ಲಿ அனல். ಉರಿಗೊಂಡಂತವರಾಗಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நீ ಅನಲಾவது ನೀನು ಬೆಚ್ಚಗಾಗಲಿ குளிராவாக இருந்தால் நலமாயிருக்கும். ತಣ್ಣಗಾಗಲಿ ಇರದಿದ್ರೆ ಒಳ್ಳೆಯದಾಯ್ತು. நீ அனலும் இல்லை, ನೀನು ಬೆಚ್ಚಗೂ ಅಲ್ಲ, நீ குளிரும் இல்லை. ನೀನು ತಣ್ಣಗೂ ಅಲ್ಲ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஏன் கடைசி நாட்களிலே ಯಾಕೆ ಅಂತ್ಯ ಕಾಲಗಳಲ್ಲಿ மாம்சமான யாவர் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ಮನುಷ್ಯರಾಗಿರತಕ್ಕಂತವರ ಮೇಲೆ ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಸುರಿಸುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. கடைசி காலம் ಈ ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ பொல்லாத காலம். ಕೆಡುಕಾದ ಕಾಲ. It's a perilous days. ಅದು ಕೆಡುಕಾದ ಕಾಲಗಳು. இந்த கொடிய காலத்துல ಈ ಕಠೋರ ಕಾಲಗಳಲ್ಲಿ நாம கர்த்தருக்காக வாழ்வதற்காகத்தான் ನಾವು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಬಾಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி ದೇವರು ತನ್ನ ವಾಗ್ದಾನದಂತೆ இந்த கடைசி நாட்களிலே ಈ ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ தம்முடைய ஆவியை நம்ம மீது என்ன செய்கிறார்? ಆತ್ಮವನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸುತ್ತಾರೆ. நமக்கு மேலே இருந்தவர், ನಮಗೆ ಮೇಲೆ ಇದ್ದವರು, நம்மோடு இருந்தவர் ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದವರು இப்ப எங்கே இருக்கிறார்? ಈಗ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? நமக்குள்ளே ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. கிறிஸ்துவானவர் ಯೇಸುವಾದವರು மகிமையின் நம்பிக்கையாய் ಮಹಿಮೆಯ ನಂಬಿಕೆಯ உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರುವಂತದೇ ಆ ರಹಸ್ಯ. That is the secret. ಅದೊಂದು ರಹಸ್ಯ. The spirit of God is dwell in you. ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಇರುವುದು. He was upon us. ಅವರು ನಮ್ಮ ಮೇಲಿದ್ದರು. He was with us. ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದರು. Now ಈಗ he is in us. ನಮ್ಮ ಒಳಗಡೆ He ಇದ್ದಾರೆ. dwell in us. ಅವರು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದ್ದಾರೆ. நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஆமென். நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் அருமையான தேவனுடைய ಎಷ್ಟು பிள்ளைகள். ಧನ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. அந்த உள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் ಆ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡತಕ್ಕಂತ ಆತ್ಮವು எப்படி இருக்கணும்? ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? அனலாக இருக்கணும். ಅದು ಬೆಚ್ಚಗಾಗಿರಬೇಕು. வெதுவெதுப்பா இருக்க கூடாது. ಉಗುರು ಬೆಚ್ಚವಾಗಿರಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. வெதுவெதுப்பாக இருந்தால் ಉಗುರು ಬೆಚ್ಚವಾಗಿದ್ದರೆ அவர் நம்ம என்ன செய்வாரா? ಅವರು ನಮ್ಮನ್ನೇನು ಮಾಡುತ್ತಾರೆ? நாம வெதுவெதுப்பா இருந்தா ನಾವು ಉಗುರು ಬೆಚ್ಚವಾಗಿದ್ದರೆ நம்ம வாந்தி பண்ணி போடும். ನಮ್ಮನ್ನು ವಾಂತಿ ಮಾಡಿ ಹಾಕುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி, ಸರಿ. ஆவியான நம்மோடு இருப்பாரு. ದೇವರ ಆತ್ಮ ನಮ್ಮೊಂದಿಗೆ நம்ம ಇರುತ್ತಾರೆ. எப்படினாலும் இருக்கலாம் ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಇರಬಹುದು என்று அல்ல. ಎಂಬ ರೀತಿ ಅಲ್ಲ. அவர் நம்ம என்ன செய்து விட கூடாது. ಅವರು ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡಿ ಬರಬಾರದು. வாந்தி பண்ணி போட்டா ವಾಂತಿ ಮಾಡಿ பாப்போமா? ನಾವು ನೋಡುತ್ತೇವಾ?
எவ்வளவு அருவருப்பா இருக்கு. ಎಷ್ಟೊಂದು ಅಸಹ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. அவர் வாந்தி பண்ணி போட்டாருன்னா ಅವರು ವಾಂತಿ ಮಾಡಿ ಹಾಕಿದರೆ அருவருக்கத்தக்கதாய் போய்விடுவோம். ಅದು ಅಸಹ್ಯಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟದ್ದಾಗಿ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ. ஆகவே ಆ ರೀತಿ நம்ம வெதுவெதுப்பா இருக்க கூடாது. ನಾವು ಉಗುರು ಬೆಚ್ಚವಾಗಿರಬಾರದು. எப்படி இருக்கணும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே ಆದುದರಿಂದ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, எபேசியருக்கு நிருபம் ಎಫೆಸಿಯರಿಗೆ ಬರೆದ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 30வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 30ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ எபேசியன் chapter 4 verse 30, ಎಫೆಸಿಯ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಾಕ್ಯ, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳಿಂದ ಎತ್ತುಕೊಂಡು ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா சத்தமாய் சொல்லுவோமே. ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳೋಣವೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்த ஆவியானவர் சாதாரணவர் அல்ல. ಪವಿತ್ರ ದೇವರಾತ್ಮನೆಂಬುದು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் முத்திரை. ಅವರ ಮುದ್ರೆಯಾಗಿದೆ. பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது that is a seal. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೆ ಎಂಬುದು ಒಂದು ಮುದ್ರೆಯಾಗಿದೆ. முத்திரை அருமையானவர். ಅದು ಮುದ್ರೆಯಾಗಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எதற்கு முத்திரை? ಯಾವುದಕ್ಕೆ ಮುದ್ರೆ? ஒரு நாள் வரப்போகிறது. ಒಂದು ದಿನ ಬರಲಿದೆ. மீட்கப்படும் நாள். ವಿಮೋಚನೆಯ ದಿನದ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. வேதத்தில் உள்ள அத்தனை காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ಸತ್ಯವೇದಲ್ಲಿರತಕ್ಕಂತ ಅಷ್ಟೊಂದು ಸಂಗತಿಗಳು ಈ ದಿನ ನೆರವೇರುತ್ತಿದೆ. அதிலே ஒன்று, ಅದರಲ್ಲಿ ಒಂದು, வெகு சீக்கிரமாய் ஒன்று வரப்போகிறது. ಬಹು ಶೀಘ್ರವಾಗಿ ಒಂದು ಬರಲಿದೆ. இந்த பூமியிலிருந்து ಈ ಭೂಲೋಕದಿಂದ நம்முடைய மனவாட்டியை ತನ್ನ ಮೊದಲ ಗಿತ್ತಿಯನ್ನು தேவன் என்ன செய்ய போகிறார்? ದೇವರೇನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ? மீட்டெடுக்க போகிறார். ವಿಮೋಚಿಸಲಿದ್ದಾರೆ. அந்த நாள் தான் மீட்கப்படும் நாள். ಆ ದಿನವೇ ವಿಮೋಚನಾ ದಿನ. கர்த்தருடைய பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಹೊಂದಿದವರು ஏங்கி அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ಅದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரப்போகிறது. ಆಕಾಶದಿಂದ ಒಂದು ಶಬ್ದ ಬರಲಿದೆ. ஒன்று, ಒಂದು, இதோ மணவாளன் வருகிறான். இதோ ಮೊದಲಿಗೆ அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, மணவாட்டியும் ಮೊದಲ ಗಿತ್ತಿಯು ஆவியும் ಆತ್ಮವು வா என்கிறார். ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மணவாட்டி வரும் பொழுது ಮೊದಲ ಗಿತ್ತಿ ಬರುವಾಗ ஆவியும் எடுக்கப்படுவார். ಆತ್ಮವು ಎತ್ತಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார். ಆ ಆತ್ಮವು ಮೊದಲ ಗಿತ್ತಿಯು ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. அவர் அனுப்பின ஆவியும் ಅವರು ಕಳಿಸಿದ ಆತ್ಮವು மணவாட்டியையும் ಮೊದಲ ಗಿತ್ತಿಯನ್ನು தேவன் என்ன செய்வாராம்? ದೇವರೇನು ಮಾಡಲಿದ್ದಾರೆ? வா என்பார். ಬಾ ಎಂಬ இமைப்பொழுதில் ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? ನಾವೆಲ್ಲರೂ ಏನು ಆಗಲಿದ್ದೇವೆ? மறுரூபமாக்கப்படுவோம். ಮರುರೂಪಗೊಳ್ಳಲಿದ್ದೇವೆ. இருவர் வயலில் இருப்பார். ಇಬ್ಬರು ಬಯಸೀಮೆಯಲ್ಲಿ ரெண்டு ಇರುವರು. ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார். ಇಬ್ಬರು ಸ್ತ್ರೀಯರು ಯಂತ್ರವನ್ನು ಅರೆಯುವರು. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ಒಬ್ಬರು ಎತ್ತಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವರು, ஒருவர் கைவிடப்படுவார். ಇನ್ನೊಬ್ಬರು ಕೈಬಿಡಲ್ಪಡುವರು. கைவிடப்படுவர்கள் எங்கே சொல்வார்கள்? அருமையானவர்களே, ಕೈಬಿಡಲ್ಪಡತಕ್ಕಂಥವರು ಎಲ್ಲಿ ಹೋಗುವರು? அந்த காரியங்கள் இன்றைக்கு ஆயத்தமாகிக் ಆ கொண்டிருக்கிறது. ಸಂಗತಿಗಳೆಲ್ಲ ಸಿದ್ಧವಾಗುತ್ತಿದೆ. அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் தள்ளப்படுவார்கள். ಅಂತಿ ಕ್ರಿಸ್ತುವಿನ ಆಳ್ವಿಕೆಗೆ ஓ, அந்த நாளை யாராலும் சகிக்க ಆ முடியாது. ದಿನಗಳ ಕುರಿತು ಯಾರಿಗೂ ಸಹಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. அதற்கு முன்பு ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲೇ தேவன் தம்முடைய மணவாட்டியை எடுத்துக்கொள்கிறார். ದೇವರು ತನ್ನ ವಧುವನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மீட்கப்படும் நாளுக்கன்று ಆ ವಿಮೋಚನಾ ದಿನಕ್ಕಾಗಿ முத்திரை தான் யாரு? ಆ ಮುದ್ರೆ ಎಂಬುದು ಯಾರು? பரிசுத்த ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮವೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஆவி இல்லாதவன் ಆ ಆತ್ಮವು ಇಲ್ಲದವನು கிறிஸ்தவன் அல்ல. ಕ್ರೈಸ್ತನಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பேரை ಬೇರೆ ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ மெம்பர்ஷிப் புத்தகத்தில் எழுதிட்டதனால கிறிஸ்தவன் இல்ல. ಒಂದು ವೇಳೆ ಮೆಂಬರ್ಶಿಪ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದ ಕಾರಣ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲ. அந்த பெரிய சர்ச்ல அந்த மெம்பர்ஷிப் புக்ல என் பேர் எழுதப்பட்டிருக்கு. ಆ ದೊಡ್ಡ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ಮೆಂಬರ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ನನಗೆ ಇದೆ.
ஓ அந்த சர்ச்சில் கல்வெட்டுல என் பேர் எழுதப்பட்டிருக்கு. ಆ ಚರ್ಚಿನ ಕಲ್ವಟ್ಟಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதனால் கிறிஸ்தவன் அல்ல, ಅದರಿಂದ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲ. உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க ನಿನ್ನ வேண்டும். ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று ಆ ವಿಮೋಚನಾ அந்த ದಿನಕ್ಕಾಗಿ முத்திரை தான் பரிசுத்த ஆவி. ಆ ಮುದ್ರೆಯೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. அந்த ஆவி இல்லாதவன் ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನಿಲ್ಲದವನು அவருடையவன் அல்ல. ಅವರವನು ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பிரதான தூதனுடைய ಪ್ರಧಾನ ದೂತನ எக்கால சத்தம் தொனிக்கும். ತುತ್ತೂರಿಯ ಧ್ವನಿಯು ಧ್ವನಿಸಲಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. And they blow the last trumpet. ಆ ತುತ್ತೂರಿಯ ಧ್ವನಿ Hallelujah. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. God can transform his church into mortal body into immortal body. ದೇವರು ತನ್ನ ಮೊದಲ ಗೀತೆಯನ್ನು ಆತನು ಮರುರೂಪಗೊಳಿಸಲಿದ್ದಾನೆ. ஒரு பழைய பாடல், ಹಳೆಯ ಹಾಡು. நம்ம எல்லாரும் பக்தியோடு அந்த பாடலை பாடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಭಕ್ತಿಯಿಂದ ಹಾಡನ್ನು ಹಾಡೋಣವೇ? பிரதான தூதனுடைய கால சத்தம் ಆ தொனிக்கும். ಪ್ರಧಾನ ದೂತನ ತುತ್ತೂರಿಯ ಶಬ್ದ அப்பொழுது அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார். ಅದನ್ನು ನಾಶನಕ್ಕೆ ಒಳಪಡದಂತವರಾಗಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ அந்த ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சத்தம் ಆ ಶಬ್ದ சீக்கிரமாய் தொனிக்க போகிறது. ಶೀಘ್ರವಾಗಿ ಧ್ವನಿಸಲಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவான். பரமன் இயேசு வருவான். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவான். பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலும் நடுராவினிலும் சேவல் கூவிடும் நேரத்திலும் அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். இருவர் வயலில் இருப்பார். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைப்பார். ஒருவர் கைவிடப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஒருவன் எங்காலத்திலும் நடுராவினிலும் சேவல் கூவிடும் நேரத்திலும் அதிகாலையிலும் எந்த வேளையிலும் பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார். பரமன் இயேசு வருவார்.
நோவா காலத்தின் சம்பவம் போ நடந்திடும் அந்த நாட்களிலே பூசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பலராசந்து வெறி திருப்பால் சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கோவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். தவிக்கும் உலகம் அந்த நாளில் தலைகளை உயர்த்தி நடப்போ வருகை நெருங்க கர்த்தர் இயேசு வாசல் படியில் வந்து நிற்கிறார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். எனக்கு அன்பானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, ஒரு நிமிஷத்தில் ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ நல்ல கவனிங்க, ಗಮನಿಸಿ, ஒரு நிமிஷத்தில் ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ஒரு இமைப்பொழுதில் ಒಂದು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ the twinkling of our eyes ನಮ್ಮ ಕಣ್ಣಿನ ರೆಪ್ಪೆಯು the Lord God transformed his pride ದೇವರು ತನ್ನ ವಧುವನ್ನು ಆತನು ಮಾರ್ಪಾಟಗೊಳಿಸುವರು. from mortal body to immortal body. ಅದನ್ನು ಅಳಿದು ಹೋಗತಕ್ಕಂಥ ದೇವನು ಅಳಿಯದ From the twinkling of our eyes, ನಾವು ಕಣ್ಣಿನ ರೆಪ್ಪೆಯನ್ನು ಬಡಿಯುವಂತ ஒரு இமைப்பொழுதில், ಅಷ್ಟು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. உலகம் முழுவதிலும் ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ அந்த சம்பவம் நடக்கும். ಆ ಸಂಭವ ನಡೆಯಲಿದೆ. இருவர் பாடினது போல ಆಡಿದ ಹಾಗೆ இருவர் வயலில் இருப்பார்கள். ಇಬ್ಬರು ಬಯಲು ಸೀಮೆಯಲ್ಲಿ ஒருவர் ಇರುವರು, எடுத்துக்கொள்ளப்படுவார். ಒಬ್ಬರು ஒரு ಎತ್ತಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವರು. கணவன் மனைவி, ಒಂದು ಗಂಡ ಹೆಂಡತಿ, ಒಂದು ವೇಳೆ ஒருவர் அந்த பரிசுத்தாவியின் அச்சாரத்தை பெற்றிருப்பார்கள் என்றால், ಒಬ್ಬರು ಮಾತ್ರ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದರೆ அவர்கள் என்ன செய்வார்கள்? ಅವರು ಏನು ಮಾಡಲ್ಪಡುತ್ತಾರೆ? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಎತ್ತಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವರು. பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಮಕ್ಕಳು ಒಯ್ಯಲ್ಪಡುವರು. பெற்றோர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ಹೆತ್ತವರನ್ನು ಒಯ್ಯಲ್ಪಡುವರು. உலகம் முழுவதிலும் ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ஒரு நிமிஷத்தில் அந்த சம்பவம் நடக்கும். ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ಆ ಸಂಗತಿ ನಡೆಯುತ್ತದೆ. பரிசுத்தாவியின் அச்சாரம் பெற்றவர்கள் மாத்திரம்தான். ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮುದ್ರೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತವರು ಮಾತ್ರ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ಎತ್ತಿಕೊಳ್ಳಲ್ಪಡುವರು. மற்றவர்கள் பொல்லாத ಇತರರು அந்த அந்திகிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாய் செல்வார்கள். ಕೆಡುಕಾನ ಅಂತ್ಯ ಕ್ರಿಸ್ತುವಿನ ಆಳ್ವಿಕೆಗೆ ஆகவே அந்த ಹೋಗಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆவியானவர் ಆದ ಕಾರಣ ದೇವರ ಆತ್ಮವು நமக்குள் எப்படி இருக்க வேண்டும்? ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರಬೇಕು? வெதுவெதுப்பாய் அல்ல, ಅದು ಉಗುರು ಬೆಚ್ಚವಾಗಿ ಅಲ್ಲ, அனலாய் இருக்க வேண்டும். ಅದು ಉರಿ ಬೆಚ್ಚಗಾಗಿರಬೇಕು. ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 5:19 சொல்லுகிறது. ಆದ ಕಾರಣ 1 ತೆಸಲೋನಿಕೇಯರ್ 5:19 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 1 தெசலோனிக்கேயர் 5:19 நாம் வாசிப்போம் என்றால், 1 ತೆಸಲೋನಿಕೇಯರ್ 5:19 ಓದುವಾಗ ஆவியை அவித்து போடாதிருங்கள், ஆவியை
அவித்து போடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹalleluya. அங்கே சொல்லப்பட்டிருக்கு ரோமர்கள் நிருபத்திலே, ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, அசதியாயிராமல் ನಿರ್ಲಕ್ಷ್ಯರಾಗಿರಿ, ಜಾಗೃತರಾಗಿರಿ. எப்படி இருக்க கூடாது? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬಾರದು? அசதியா இருக்க கூடாது, ಆಲಸ್ಯಗಾರರಾಗಿರಬಾರದು, ಜಾಗೃತೆಯಾಗಿರಿ. ಜಾಗೃತೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஆவியிலே எப்படி இருங்க? ಆತ್ಮದಲ್ಲಿ ಹೇಗಿರಿ? நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் ನಮ್ಮಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಆತ್ಮವು துக்கத்தோடு அல்ல, ದುಃಖದೊಂದಿಗೆ ಅಲ್ಲ, துக்கத்தோடு இருப்பார்னா ದುಃಖದೊಂದಿಗೆ ಇರುವುದಾದರೆ என் அன்பு தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ அந்த அனல் நமக்குள் இருக்காது. ಆ ಬೆಚ್ಚಗು நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துவீர்கள் என்றால், ನೀವು ದೇವರಾತ್ಮವನ್ನು ದುಃಖಪಡಿಸುವುದಾದರೆ நீங்கள் ஆவியில அனலாவும் இருக்க முடியாது. ನೀವು ದೇವರ இன்னைக்கு அநேக ಅನೇಕರು தேவன் கொடுத்த அந்த ஆவியை ದೇವರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಆತ್ಮವನ್ನು துக்கப்படுத்தி ದುಃಖಗೊಳಿಸಿ அந்த ஆவியை அவித்து கொண்டிருக்கிறார். ಆ ಆತ್ಮವನ್ನು ನಂದಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆவியை அவித்து போடாது. ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ನಂದಿಸಿ ಬಿಡಬೇಡಿ. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ದಿನಗಳಲ್ಲಿ அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சவுலை விட்டு ಸೌಲನ್ನು ಬಿಟ್ಟು தேவ ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮವು விலகினதற்கு காரணம் என்ன தெரியுமா? ಬೇರ್ಪಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? ஒன்று சாமுவேல் 13வது அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 13ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், புத்தியீனமாய் செய்தீர். அவன் செய்த ஒரு காரியம் புத்தியீனமான ஒரு காரியம். ಅವನು ಮಾಡಿದಂತಹ ಒಂದು ಸಂಗತಿ ಬುದ್ಧಿಹೀನವಾದ ಕಾರ್ಯ. சாமுவேல் சவுலை கடிந்து கொள்ளுகிறார். ಸಾಮುವೇಲನು ಸೌಲನನ್ನು ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಏನು ಪ್ರಿಯರಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. He did the self will. தன் சொந்த விருப்பத்தை அவன் செய்தான். ಅವನು ಸ್ವಂತ ಇಚ್ಛಾನುಸಾರವಾಗಿ ಅವನು ಮಾಡಿದ. The self will. ಆ ಸ್ವಂತ ಇಚ್ಛೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தன் சொந்த விருப்பத்தை செய்தான். ತನ್ನ ಸ್ವ ಇಚ್ಛೆಯನ್ನು ಮಾಡಿದ. தேவன் நியமித்தவன் நியமத்தை செய்யவில்லை. ದೇವರು ನಿಯಮಿಸಲ್ಪಟ್ಟ ನಿಯಮದಂತೆ ಮಾಡಲಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவன் சாமுவேலுக்காக என்ன செய்யல? ಸಾಮುವೇಲಿಗೋಸ್ಕರ ಭಾಗವನ್ನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ? காத்திருக்கல. ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿರಲಿಲ್ಲ. சாமுவேல் செய்யக்கூடியதை ಸಾಮುವೇಲ್ ಏನು ಮಾಡಬೇಕಿತ್ತೋ யார் செய்தார்? ಅದನ್ನು ಯಾರು ಮಾಡಿದರು? சவுல் செய்தார். ಸೌಲನು ಮಾಡಿದರು. சவுலை தாவீது கடிந்து கொள்ளுகிறார். ಸೌಲನನ್ನು ಅಲ್ಲಿ ಖಂಡಿಸುತ್ತಾರೆ. புத்தியீனமாய் செய்தீர். ಬುದ್ಧಿಹೀನವಾದ ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது நிமித்தம் என்ன? ಅದರ ನಿಮಿತ್ತ ಏನು? அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ಆ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உம்முடைய ராஜ்யம், ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நிலைத்திராது. ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಿಲ್ಲ. உம்முடைய ராஜ்யம் நிலைபெறுவதில்லை. ರಾಜ್ಯ ನೆಲೆಗೊಂಡಿರುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நாம் செய்யக்கூடாத காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? ನಾವು ಮಾಡಬಾರದಂತಹ ಸಂಗತಿಯನ್ನು ಏನು ಮಾಡಬಾರದು? செய்யக்கூடாது. ಮಾಡಬಾರದು. இரண்டாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲ 15:19 நாம் வாசிப்போம் என்றால், 15:19 ஓதுவாங்க, இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல், கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரண்டாவது அருமையானவர்களே, ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, கர்த்தருடைய சொல்ல அவன் என்ன செய்யல? ಯೆಹೋವನ ಮಾತನ್ನು ಅವನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. தேவனுடைய ஆவி விலகினதற்கு இதான் காரணம். ದೇವರ ಆತ್ಮವು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಇದೆ. கர்த்தருடைய சொல்ல அவன் என்ன செய்யல? ಕರ್ತನ ಮಾತನ್ನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. disobedient. ಅವನು ಕೇಳಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொள்ளையின் மேல் பறந்து, ಕೊಳ್ಳೆಗಾಲೆ ಎರಗಿ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவன் சொன்னான், பலியிடுவதற்காக கொண்டு வந்தேன் என்று. ಅವನು ಯಜ್ಞ ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಕರ್ತನು ಹೇಳುವ பலியை பார்க்கிலும் ಯಜ್ಞಕ್ಕಿಂತಲೂ கீழ்ப்படிதல் தான் உத்தமம். ವಿಧೇಯತೆಯೇ நீ அந்த ಪ್ರಾಮುಖ್ಯ. பலி இந்த பலி அதை விட ಅದಕ್ಕಿಂತಲೂ அவருடைய சத்தத்துக்கு நீ என்ன செய்யணும்? ನನ್ನ ಮಾತಿಗೆ ಏನು ಮಾಡಬೇಕು? கொள்ளையின் மேல் பறந்து. ಕೊಳ್ಳೆಗೆ ಎರಗಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. கொள்ளையின் மேல் பறந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திராதீங்க. ಕೊಳ್ಳೆಗಾಗಿ ಎರಗಿ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದಂತಹ ಸಂಗತಿಯನ್ನು ಮಾಡಬೇಡಿ. அநியாயமாய் வருகிறதிலும் ಅನ್ಯಾಯವಾಗಿ ಬರುವುದು, கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து கொஞ்சம் வருவது உத்தமம். ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುವಂತಹ ಸ್ವಲ್ಪ ಬರುವುದು ಉತ್ತಮ. கொள்ளையின் மேல் பறக்க கூடாது. ಕೊಳ್ಳೆಯ ಮೇಲೆ ಎರಗಬಾರದು. நமக்கு கொடுக்கிறதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವಂತದ್ದು ಖಂಡಿತವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஆனா சவுல் ಆದರೆ ಸೌಲನು கொள்ளையிலே என்ன செய்தான்? ಕೊಳ್ಳೆಗಾಗಿ ಏನು ಮಾಡಿದ? பறந்தான். ಎರಗಿದ. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 22ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ரெண்டகம் பண்ணுதல் ಅಲ್ಲಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು பாவத்துக்கு சமம். ವಿಧೇಯರು, ಅದು ಮಾಂತ್ರಿಕ ಕಾರ್ಯಕ್ಕೆ அங்கே ಸಮ. சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಪ್ರಿಯ ದೇವರ then ಮಕ್ಕಳೇ, came the Lord of the Lord unto the Samuel. தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாயிற்று. ದೇವರ
ಮಾತು ಸಾಮುವೇಲಿಗೆ ಉಂಟಾಯಿತು. 15:11 நான் வாசிப்போம் என்றால் 15:11 ಓದುವಾಗ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நான் சவுலை ராஜாவாக்கின எனக்கு மனஸ்தாபமா. ಸೌಲನನ್ನು ಅರಸನನ್ನಾಗಿ ಮಾಡಿದಕ್ಕೆ ನನಗೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತೇನೆ. தேவனுடைய ஆவி விலகினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ದೇವರ ಆತ್ಮ ಬರೋದಕ್ಕೆ ಕಾರಣ, தேவனுடைய ஆவி நமக்குள்ளிருந்து மங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? ದೇವರ ಆತ್ಮವು ನಮ್ಮಲ್ಲಿ ಮಂದವಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? தேவனுடைய ஆவியை ದೇವರ ಆತ್ಮವನ್ನು என்ன செய்யக்கூடாது? ಏನು ಮಾಡಬಾರದು? மனஸ்தாபப்பட விடக்கூடாது. ಅವರನ್ನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಿಸಬಾರದು. அவனை ராஜாவாக்கினது ಅವರನ್ನು ಅರಸನನ್ನಾಗಿ எனக்கு ಮಾಡಿದಕ್ಕೆ எப்படி இருக்கிறது? ನನಗೆ ಹೇಗಿದೆ? மனஸ்தாபமா. ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ இந்த சவுலுடைய வாழ்க்கையை நீங்க பாப்பீங்கன்னா, ಸೌಲನ ಬದುಕನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ சவுலுடைய முந்தின வாழ்க்கை, ಸೌಲನ ಮೊದಲಿನ ಬದುಕು, சவுலுடைய பிந்தின வாழ்க்கையில் உள்ள வித்தியாசங்கள், ಸೌಲನ ನಂತರದ ಬದುಕಿನ ವ್ಯತ್ಯಾಸ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சவுல் சாதாரணமானவன் அல்ல. ಸೌಲನು ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. சவுலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಸೌಲನ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது ಇಸ್ರೇಲಿಯರಿಗೆ ಅರಸನು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳಿದಾಗ சவுல் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಅಲ್ಲಿ ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. சாமுவேல் ஒரு ராஜாவை தெரிந்து, ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ளுகிறார். ಸಾಮುವೇಲ್ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಆರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ಆ ಮನುಷ್ಯನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದವನು? 1 சாமுவேல் 9:2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 1 ಸಾಮುವೇಲ್ 9:2 ಓದುವಾಗ 1 சாமுவேல் 1 ಸಾಮುವೇಲ್ 9:2 அருமையானவர்களே, 9:2 சவுல் என்னும் பேருள்ள, அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய, சவுல் யாரு? ಸೌಲನು ಯಾರು? சௌந்தரியமுள்ளவர், ಅತಿ ಸುಂದರನು. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. handsome youth. ಆತನು ಅತಿ ಸುಂದರನು. கன்னடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅತಿ ಸುಂದರ, ஆதி சுந்தரன். ಅತಿ ಸುಂದರ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரொம்ப அழகுள்ளவன். ಬಹಳ ಸೌಂದರ್ಯವುಳ್ಳವನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில், இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. அவனை போல ஒரு பியூட்டிஃபுல் மேன் இல்ல. ಇಸ್ರೇಲಿಯರಲ್ಲಿ ಅವನೇ ಹಾಗೆ ಸೌಂದರ್ಯವುಳ್ಳಂತವನು ಒಬ್ಬನು ಇರಲಿಲ್ಲ. சிலர் அழக வச்சு என்னது, ಕೆಲವರು ಸೌಂದರ್ಯವನ್ನು சகோதரர்களானாலும் சரி சகோதரிகளானாலும் சரி, ಸಹೋದರರಾಗಿರಲಿ நான் ಸಹೋದರಿಯರಾಗಿರಲಿ, எவ்வளவு அழகு தெரியுமா? ನಾನು ಎಷ್ಟೊಂದು ಸೌಂದರ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇನೆ, நான் எவ்வளவு சிவப்பு தெரியுமா? ನಾನು ಎಷ್ಟೊಂದು ಕೆಂಪಗಿದ್ದೇನೆ. நீ சிவப்போ கருப்போ அழகோ யாரோ, ನಿನ್ನ ಕೆಂಪು ಸೌಂದರ್ಯವೋ ಕಪ್ಪೋ ಯಾರೋ, தேவ ஆவியை மனஸ்தாபப்பட வைக்க கூடாது. ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ಮಾತ್ರ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಿಸಬೇಕು. தேவ ஆவியை நீ துக்கப்படுத்த கூடாது. ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ನೀನು ದುಃಖಪಡಿಸಬಾರದು. தேவனுக்கு பிரியமில்லாத செய்தனா கண்டிப்பா தேவ ஆவியே என்ன செய்வார்? ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಇಲ್ಲದಂತಹ ಸಂಗತಿಯನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ದುಃಖಗೊಳಿಸುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. ಅವನ ಹಾಗೂ ಕಿಂತ ಸೌಂದರ್ಯವಂತನಿಲ್ಲ. எல்லா ஜனங்களும் ಎಲ್ಲಾ ಜನರು அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாக இருந்தான். ಅವನ ಹೆಗಲಿಗೂ ತಲೆ ಕಾಣುವಷ್ಟು ಉನ್ನತವಾಗಿದ್ದನು. அவன் நின்னான்னா எல்லாம் அவனுடைய, ಅವನು ನಿಂತುಕೊಂಡರೆ ಅವನ ಹೆಗಲನ್ನು அவன் தோளுக்கு கீழே தான். ಅವನ ಹೆಗಲಿನ ಕೆಳಗಡೆ. அவ்வளவு ஸ்மார்ட், ಅಷ್ಟೊಂದು ಸ್ಮಾರ್ಟ್, அவ்வளவு பர்சனாலிட்டி. ಅಷ್ಟೊಂದು ವ್ಯಕ್ತಿತ್ವ. சவுல், ಸೌಲನು, அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ಅವನ ಕುರಿತು ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? சவுல் ಸೌಲನು கழுகை பார்க்கிலும் வேகம். ಹತ್ತಿಗಿಂತಲೂ ವೇಗ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கழுகுதான் வேகமாய் போகக்கூடியது. ಹತ್ತು ವೇಗವಾಗಿ ಹೋಗತಕ್ಕಂಥದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா கழுகை விட சவுல் யாரு? ಆ ಗಿಡುಗಿಗಿಂತಲೂ ಸೌಲನು ಯಾರು? சிங்கம் தான் பலசாலி. ಸಿಂಹವೇ ಬಲಶಾಲಿ. ஆனா சவுல், ಆದರೆ ಸೌಲನು சிங்கத்தை பார்க்கிலும் ಸಿಂಹಕ್ಕಿಂತಲೂ பலசாலி. ಬಲಶಾಲಿ. அழகு, ಸುಂದರನು, ಸ್ಪೀಡ್, பலம். ಬಲ. ஆனா அவனுடைய முடிவு, ಆದರೆ ಅವನ ಅಂತ್ಯ, ಕಾರಣ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனை அவன் என்ன செய்தான்? ದೇವರನ್ನು ಅವನು ಏನು ಮಾಡಿದ? நல்லா கவனிங்க. ಅದಕ್ಕೆ நீ ಗಮನಿಸಿ. படிச்சிருக்கலாம், ಓದಿರಬಹುದು, அழகா இருக்கலாம், ಸುಂದರವಾಗಿರಬಹುದು, திறமசாலியா இருக்கலாம். ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿರಬಹುದು. ஆனா தேவனை நீ துக்கப்படுத்தினா, ಆದರೆ ದೇವರನ್ನು ದುಃಖಪಡಿಸುವುದಾದರೆ, உனக்கு கொடுத்த நன்மைக்காக நீ அவரை மனஸ்தாபப்பட வச்சேன்னா, ನಿನಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಮೇಲಿಗೋಸ್ಕರ ನೀನು ಅವನಿಗೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಿಸಿದರೆ, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன் வாழ்க்கையினால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ನಿನ್ನ ಬದುಕಲ್ಲಿ ಏನೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತಿ. அவனுக்கு நான் இவ்வளவு கிருபையை கொடுத்தேனே, ಇಷ್ಟೊಂದು ಕೃಪೆ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿಯಲ್ಲ, இவ்வளவு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், ಇಷ್ಟೊಂದು ಉತ್ತಮ ಆಶೀರ್ವಾದ, நல்ல பாட வச்சேனே, ಒಳ್ಳೆ ಹಾಡಲಿಟ್ಟೆ, நல்ல பிரசங்கம் பண்ண வச்சேன், ಪ್ರಸಂಗಿಸಲಿಟ್ಟೆ, இந்த சபையில ஊழியக்காரனா வச்சேன், ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವಕನಾಗಿ, இந்த சபையில மூப்பரா வைத்தேன், ಸಭೆಯಲ್ಲಿ ಹಿರಿಯನಾಗಿಟ್ಟೆ, இந்த சபையை அவனை பொறுப்பு
பொறுப்புகளை கொடுத்து ಈ வைத்தேன் ಸಭೆಯ ಜವಾಬ್ದಾರಿ ಕೊಟ್ಟನಲ್ಲ, அவனை நான் எவ்வளவு உயர்த்தி வச்சேன். ಅವನು ಎಷ್ಟೊಂದು ಮೇಲಾಗಿತ್ತೇನು கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, இவனை ராஜாவாக போகும்போது தேடுறாங்க. ಇವನು ಅರಸನಾಗಿ ಹೋಗೋದಕ್ಕೆ இந்த ಹುಡುಕುತ್ತಾನೆ. சாமுவேல் சொன்ன உடனே ಸಾಮೂಲ್ ಹೇಳಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, என் கோத்திரம் சின்ன கோத்திரம், ಇವನ ಗೋತ್ರ ಚಿಕ್ಕದು, என் கோத்திரத்துல என் குடும்பம் சின்ன ಈ குடும்பம். ಗೋತ್ರದ ನನ್ನ ಕುಟುಂಬ ಬಹಳ ಚಿಕ್ಕದು. தீர்க்கதரிசியே, ಪ್ರವಾದಿಯೇ, எனக்கு இப்படி ஒரு காரியம் சொல்ல வேண்டாம். ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಸಂಗತಿ ಹೇಳ, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு தேடுறாங்க. ಅವನು ಅರಸನಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸುವುದಕ್ಕೆ ಹುಡುಕುತ್ತಾರೆ. ஆள ಜನರನ್ನು காணல. ಕಾಣುತ್ತಿಲ್ಲ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன அபிஷேகம் ராஜாவை பார்க்க மாட்டாங்களா? ಅನೇಕರು ಅರಸನನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲವೋ, கிரீடத்தை வைக்க மாட்டாங்களா? ಕಿರೀಟವನ್ನು ಇಡುವುದಿಲ್ಲವೋ, தூக்கி வைக்க மாட்டாங்களா? ಎತ್ತಿ ಇಡುವುದಿಲ್ಲವೋ. ஆனா அவன் ஏர்லி ஸ்டேஜ், ಅವನ ಆರಂಭ ದಿನಗಳು அவன் எப்படி இருந்துச்சுன்னா ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದ, போய் ஒளிந்து கொண்டான். ಅವನು ಅಡಗಿಕೊಂಡ. கர்த்தரை விசாரிக்கிறாங்க. ಕರ್ತನಲ್ಲಿ ವಿಚಾರಿಸುತ್ತಾನೆ, அவன் வருவானா? ಅವನು ಬರುತ್ತಾನ, அவன் எங்க இருக்கான்? ಅವ ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? கர்த்தர் சொல்றாரு, ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆயுத குடோன்ல போய் ஒளிஞ்சிருக்கான். போ. ಅಲ್ಲಿ ಆಯುಧ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಹೋಗು. அவன் போய் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? ಅವನು ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? பிடிச்சு கொண்டு வந்தாங்க. ಹಿಡಿದು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. இஸ்ரவேல் எல்லாம் ஒன்ன தான் தேடுது. ಇಸ್ರೇಲರೆಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನೇ ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾರೆ. அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ, கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட போது என்ன சொன்னார்? ಪಕ್ಷಾತಾಪ ಪಟ್ಟಾಗ ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? கழுதையை தேடி போனவனுக்கு தானப்பா அவனுக்கு ராஜரீகம் கிடைத்தது. ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದಂತ ನಿನಗೆ ರಾಜ್ಯಭಾರ ಸಿಕ್ಕಿತಲ್ಲ. கர்த்தருடைய சொல்ல கேளாம போயிட்டியே. ಕರ್ತನ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ಹೋದಿಯಲ್ಲ. இன்னைக்கு ஒவ்வொருவரையும் ಈ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು கர்த்தர் இப்படிதான் ஆசீர்வதித்து ಈ ರೀತಿಯಾಗಿ வைத்திருக்கிறார். ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾ ஒன்றுமில்லாதிருந்த நம்மை ಏನೂ ಇಲ್ಲದಂತ ನಮ್ಮನ್ನು உயர்த்தி ಉನ್ನತಿಗೆ ತಂದು சிங்காரத்துல தூக்கி வச்சிருக்கிறார். ಸಿಂಹಾರವಾಗಿ ஆனா ಎತ್ತಿತ್ತು. இன்றைக்கு ಆದ್ರೆ ಈ ದಿನ நாம் செய்கிற ஒவ்வொரு சில காரியங்களை ನಾವು ಮಾಡತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಂದು ಸಂಗತಿಗಳು குறித்து அவர் என்ன செய்கிறார்? ಕುರಿತಾಗಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? மனஸ்தாபப்படுகிறார், ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ, துக்கப்படுகிறார். ದುಃಖ ಪಡುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, தன்னிச்சையாய் ತನ್ನ ஒரு ಇಚ್ಛೆ காரியத்தை அவனே தூபம் காட்டுறான். ಅವನೇ ಧೂಪ ಹಾಕುತ್ತಾನೆ. டிசோபீடியன், ಅದನ್ನು ಅವಿಧೇಯನಾಗಿ அப்ப தாழ்த்தி கொண்டிருந்தவன். ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿದಂತ ವ್ಯಕ್ತಿ. சாமுவேல் 18:8 நீங்க வாஸ்து பாப்பீங்கன்னு சொன்னா. 2 ಸಾಮುವೇಲ 18:8 ಓದುವಾಗ 1 Samuel chapter 18 verse 8. ಮೊದಲನೆಯ 1ನೇ ಸಾಮುವೇಲ 18. சவுலுக்கு விசனமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து அவனுக்குள்ள என்ன வந்துட்டு? ಅವನಲ್ಲಿ ಏನು ಬಂತು? ஒளிந்தவன், ಅವನು ಅಡಗಿಕೊಂಡವ, தாழ்த்தினவன். ತಗ್ಗಿಸಿದವ. இப்போ அவனுக்கு என்ன வருது? ಈಗ ಅವನಿಗೆ ಏನಾಗುತ್ತದೆ? எதை கண்டு? ಏನನ್ನ ಕಂಡು? சவுல் கொண்டது 1000, ಸೌಲನು ಕೊಂದದು 1000, தாவீது கொண்டது. ದಾವೀದನು ಕೊಂದದ್ದು உடனே அவனுக்கு எரிச்சல். ಅಂಬ ಉರಿ. எனக்கோ 1000 கொடுத்தாங்க, ನನಗೆ 1000 ಕೊಟ್ಟರು, தாவீதுக்கு எத்தனை கொடுத்துட்டாங்க? ದಾವೀದನಿಗೆ ಎಷ್ಟು ಕೊಟ್ಟರು? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தாவீது மீது ದಾವೀದನ ಮೇಲೆ தேவனுடைய ஆவியானவர் வந்து தங்கி ದೇವರ இருந்தார். ಆತ್ಮವು ಬಂದು ತಂಗಿತು. Hallelujah. Hallelujah. The spirit of God came upon David. ಡೇವಿಡ್ನ ಮೇಲೆ ದೇವರ ಆತ್ಮವು ಬಂದು The ಇಳಿದಿತ್ತು. spirit of God departed from Saul. ಸೌಲನ ಬಳಿಯಿಂದಲೂ ದೇವರ ಆತ್ಮನು ಅಗಲಿ ಹೋಗಿತ್ತು. 19வது அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯ 1வது வசனம் சொல்லுகிறது, 1ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, தாவீதை ದಾವೀದನನ್ನು கொன்று போடும்படிக்கு ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು தன் குமாரனாகி யோனத்தானோடும் ತನ್ನ ಮಗನ தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் ಯೋನತಾನಿಗೂ ತನ್ನ ಪರಿವಾರದವರಿಗೂ அவன் பேசினான். ಅವನು ಆಜ್ಞಾಪಿಸುತ್ತಾನೆ. அவன் என்ன செய்ய நினைத்தான்? ಅವನು ಏನು ಮಾಡಲು ನೆನೆಸಿದ? கொன்று போடணும். ಕೊಲ್ಲಬೇಕೆಂಬುದಾಗಿ. முடியுமா? ಸಾಧ್ಯವಾ? முடியுமா? ಸಾಧ್ಯವಾ? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது கை போட முடியுமா? ಅಭಿಷೇಕ ಹೊಂದಲ್ಪಟ್ಟವನ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಲು ಸಾಧ್ಯವಾ? அவனுக்குள்ள யார் இருந்தா? ಅವರೊಂದಿಗೆ ಯಾರಿದ್ದರು? தேவ ஆவியை பெற்றவனை தொட முடியுமா? ದೇವರ ಆತ್ಮವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಂತವರನ್ನು ಮುಟ್ಟಲು ಸಾಧ್ಯವಾ? ஒன்றும் செய்ய முடியாது. ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முடிவு என்ன தெரியுமா? ಅಂತ್ಯವೇನು ಗೊತ್ತಾ? தன் பட்டயத்திலே ತನ್ನ ಖಡ್ಗದಲ್ಲಿ நாண்டு கொண்டு என்ன செய்தான்? செத்தான். ತಾನೇ ಬಿದ್ದು ಸತ್ತ. அடுத்த அருமையானவர்களே, ನಂತರ ಪ್ರಿಯಾದವರೇ, அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கவே முடியல. ಸಾಮೂಲ್ ಪ್ರವಾದಿಯನ್ನು ನೋಡಲೇ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. ஊழியக்காரனை பார்க்கவே முடியல. ಸೇವಕರನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. யாரை தேடினான் தெரியுமா? ಯಾರನ್ನು ಹುಡುಕಿದ್ರು ಗೊತ್ತಾ? தன் வேலைக்காரத்துல விசாரிக்கிறான். ಕೆಲಸದವರ ಬಳಿ ವಿಚಾರಿಸುತ್ತಾನೆ. ஆஞ்சனம் பார்க்கிற ஆஞ்சனம் சொல்லுகிற ஸ்திரீ யாராவது இருக்கிறாளா? ಅಂಜನ ನೋಡತಕ್ಕಂತ ಸ್ತ್ರೀಯರು ಯಾರಿದ್ದಾರಾ? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இன்னைக்கு குறி கேட்கிற மாதிரி யாரும் தீர்க்க தரிசனத்தை தேட அலையாதீங்க. ಇದನ್ನ ಗುರಿ ಕೇಳುವ ಹಾಗೆ ಪ್ರವಾದನೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಅಲೆಯಬೇಡಿರಿ. இன்னைக்கு சிலருக்கு ஏதாவது தலையில வச்சு சொல்லணும். ಈ ದಿನ ಕೆಲವರಿಗೆ ಏನಾದರೂ ತಲೆ ಮೇಲೆ தீர்க்க தரிசனம் என்பது ಪ್ರವಾದನೆ ಎಂಬುದು தேவனுடைய ದೇವರ வார்த்தை. ಮಾತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதே போல குறி சொல்றவங்களை தேடணும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕನಿ ಹೇಳತಕ್ಕಂತವನ್ನು ಹುಡುಕಿದ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, backsliding life, ಅವರು ಹಿಂಜಾರಿ ಹೋದ. அவனுடைய ஏர்லி லைஃப் அப்படித்தான் முடிந்தது. ಅವನ 680 ದಿನ ಆ ರೀತಿ ಮುಗಿಯಿತು. அவனுடைய முடிவு காலம் அப்படித்தான் இருந்தது. ಅಂತ್ಯ ಕಾಲ ಆ ರೀತಿಯಾಗಿತ್ತು. அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ அபிஷேகம் பெறக்கூடிய காலத்துல ಅಭಿಷೇಕ ಹೊಂದಲ್ಪಡ 1 சாமுவேல் 10:27 நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னு சொன்னா 10:27 ಓದಿ ನೋಡುವಾಗ அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே
ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟಾಗ 10:27 வாசிப்பு அருமையானவர்களே. 10:27 ಓದಿರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி யாரை பார்த்து சொல்றான்? ಯಾರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ? சவுலை பார்த்து, ಸೌಲನ್ನು ನೋಡಿ இவனா என்ன ரட்சிக்க போகிறவன், ಇವನೋ ಇನ್ನು ರಕ್ಷಿಸಲ್ಪಡತಕ್ಕಂಥವನು என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல், அவனுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பிரசன்டேஷன் கொண்டு வரல, ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ராஜாவாயிட்டான். ಅವನು அவனை ஏற்றுக்கொள்ளல. ಅವನು ಅಂಗೀಕರಿಸಿಲ್ಲ. இவனா என்ன ஆள போகிறான், ಇವನೇ ಆಳಲಿದ್ದಾನೆ, இவனா பெலிஸ்தருடைய கைக்கு ரட்சிக்க போகிறான், ಇವನೇ ಇವರಿಂದ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುತ್ತಾರೋ. அவனுக்கு எதையும் காணிக்கையும் பிரசன்டேஷனும் கொண்டு வரல. ಯಾವುದು ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ಕಾಣಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲಿಲ್ಲ. அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். எப்படி இருந்தான்? ಅವನು ಕಿವಿ ಕೇಳದವನಾಗಿದ್ದನು. துவக்க காலம் இதுதான். ಆರಂಭ ದಿನ ಹಾಗೆಯೇ. இன்னைக்கு யாராவது பேசிட்டா, ಇದನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಮಾತನಾಡಿದ್ರೆ எப்படி பேசிக்கலாம்? என்ன ಆ ರೀತಿ ಮಾತನಾಡಿದರು. நான் யாரு, ನಾನು ಯಾರು, என்ன பேசுறதுக்கு இவன் யாரு, ನನ್ನನ್ನು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಇವನು ಯಾರು. ஆனா சவுல் அப்ப எப்படி இருந்தா? ಆಗ ಸೌಲನು ಆ ದಿನ ಹೇಗಿದ್ದ? காது கேளாதவன் போல இருந்துட்டான். ಕಿವಿ ಕೇಳದವನಾಗಿ ಸುಮ್ಮನಿದ್ದ. செல்ஃப் கண்ட்ரோல். ಅವನು ಸುಮ್ಮನಾಗಿ ಇದ್ದ. அதே போல ಅದೇ ರೀತಿ தாவீதும் பாருங்க, ದಾವೀದನು சீமையை தூசிக்கிறான், ಅವನು ಸೀಲೆಯನ್ನು ದೂಷಿಸಿ மண்ணவாரி கொட்டுறான், ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತಾನೆ. பேலியாளின் மகனே, ಅಲ್ಲಿ ಕಾಗ ಪೋಕನು நீ ಎಂಬುದಾಗಿ தொலைஞ்சு போ, ನೀನು ತೊಲಗಿ ಹೋಗು, ரத்த பிரியனே தொலைஞ்சு போயிடு. ರಕ್ತ ಪ್ರಿಯನೇ ತೊಲಗಿ ಹೋಗು. அவர் சொல்றாங்க, கர்த்தர் தூசிக்க விட்டுருக்காரு, தூசிக்கட்டும். ಕರ್ತನು ದೂಷಿಸಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ದೂಷಿಸಲಿ. கூட இருந்த அவனுடைய வேலைக்காரன் சொல்ல, அவன் எனக்கு இப்போ எனக்கு இடம் கொடும், அவன் மேல விழுந்து அவனை நான் என்ன செஞ்சிடறேன், கொன்று போட்டு விடு, ನನಗೆ ಅವಕಾಶ ಕೊಡು, ಅವನ ಮೇಲೆ ಬಿದ್ದು ನಾನು ಕೊಂದು ಹಾಕುತ್ತೇನೆ. கர்த்தரே தூசிக்க வச்சிருக்கிறார். ಕರ್ತನೇ ದೂಷಿಸಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன செய்யட்டும்? ಏನು ಮಾಡಲಿ? தூசிக்கட்டும். ದೂಷಿಸಲಿ. ஒன்னும் செய்யல. ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. ஒருவேளை நம்மை பற்றி பேசுகிறார்கள், ನಮ್ಮ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾರೋ. எனக்கு அன்பானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, மேலிருந்து ஒருத்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಮೇಲಿಂದ ಒಬ್ಬರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. காது கேளாதவன் போல என்ன செய்துட்டான்? ಕಿವಿ ಕೇಳದವನಾಗಿ ಏನಾಗಿದ್ದ? ಸುಮ್ಮನಿದ್ದ. அவன் உட்கார்ந்து கொண்டான். ಅವನು ಸುಮ್ಮನಿದ್ದನು. ஆனால் ಆದರೆ அந்த ஸ்திரீகள் சொன்னதை கேட்டவன் அவனுக்கு என்ன வந்துட்டு? ಆ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದನ್ನು ಕೇಳಿದಾಗ ಅವನಿಗೆ என்ன வந்துட்டு? ಏನು ಬಂತು? காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? தேவனுடைய ஆவி ದೇವರ ಆತ್ಮವು அவனை விட்டு என்ன செய்தார்? ಅವನು ಬಿಟ್ಟು ಏನಾಯಿತು? எவ்வளவு ஒரு பொல்லாத மனுஷனா போயிட்டான் பாத்தீங்களா? ಎಷ್ಟೊಂದು ಕೆಡುಕಾದ ಮನುಷ್ಯನಾಗಿ ಹೋಗಿಬಿಟ್ಟ ನೋಡಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. என் அன்பு தேவனுடைய ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮವು நம்மோடு என்றென்றைக்கு இருக்க வேண்டும். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಸದಾಕಾಲ ಇರಬೇಕು. கர்த்தருக்கு சித்தமானா ಕರ್ತನ ಚಿತ್ತವಾದರೆ நான் வருகிற வாரத்துல ಬರುವ ವಾರದಲ್ಲಿ தேவ ஆவியானவரை ದೇವರ ಆತ್ಮನನ್ನು துக்கப்படுத்துகிற காரியம் என்ன? ದುಃಖಗೊಳಿಸುವಂತ நம்முடைய ಸಂಗತಿ ஆவியை அவித்து போடுகிற காரியம் என்ன? ನಮ್ಮ ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಂದಿಸತಕ್ಕಂತ நம்மை ಸಂಗತಿ ಏನು? அருமையானவர்களே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆக்குகிற காரியம் என்ன ಬೆಚ್ಚಗಾಗಲಿ ತಣ್ಣಗಾಗಲಿ ಇಲ್ಲದೆ ಇರತಕ್ಕ ಹಾಗೆ ಮಾಡುವಂತ ಸಂಗತಿ ಏನು என்பதை குறித்து நாம் தியானிப்போம். ಎಂಬ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸೋಣ. கர்த்தர்ட்ட கேட்போம். ಕರ್ತನಲ್ಲಿ ಈಗ ಕೇಳೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உம்முடைய ஆவி ನಿಮ್ಮ ಆತ್ಮವು என்னில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா? ನಾವು ಮೊಣಕಾಲೂರು. நான் நேரம் கடந்து விட்டபடினால் முடிக்கிறேன். ಸಮಯ ದಾಟಿದ ಕಾರಣ ಮುಗಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. கர்த்தர்ட்ட கேளுங்க. ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳಿರಿ. எல்லாரும் கேட்கணும். ಎಲ್ಲರೂ ಕೇಳಿರಿ. எல்லாரும் கேட்கணும். ಎಲ್ಲರೂ ಕೇಳೋಣ. நான் முழங்கால் படியிட்டு ಎಲ್ಲರೂ ಮಂಡಿಕಾಲೂರಿ கரங்களை உயர்த்தி ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ கர்த்தர்ட்ட கேட்போம். அருமையான தேவனுடைய ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಕೇಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. எல்லாரும் முழங்கால் படியிட்டு, எல்லாரும் முழங்கால் படியிட்டு, எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರೋಣ. கண்களை மூடி ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர்ட்ட கேட்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர்ட்ட கேட்போம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. எல்லாரும் கண்களை மூடுவோம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. எல்லாரும் கண்களை மூடுவோம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர்ட்ட கேட்போம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಂತವರಾಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் கர்த்தர்ட்ட கேட்போம். ಎಲ್ಲರೂ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. இயேசுவே, ಯೇಸುವೇ. எல்லாரும் ஒரே சத்தமா ஆவியானவர், ದೇವರಾತ್ಮನೇ, ஆவியானவர், ದೇವರಾತ್ಮನು, ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು என்னில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮವು என்னில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. எல்லாரும் ஒரே சத்தமாய் கர்த்தர்ட்ட கேட்போம். ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಶಬ್ದದಿಂದ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, பரிசுத்த ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧ ದೇವರಾತ್ಮನೇ, நீர் என்னில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ನೀನು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. எல்லாரும் சத்தமா கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಸ್ವರವೆತ್ತಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿರಿ.
நீங்க இல்லாம ನೀವಿಲ್ಲದೆ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ನನ್ನಿಂದ ಏನನ್ನಾದರೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆகவே ಆದುದರಿಂದ ஆவியானவரே, ಪವಿತ್ರ நீங்க ದೇವರಾತ್ಮನೇ, எனக்கு வேண்டும். ನೀವು ನನಗೆ ಬೇಕು. கருத்தா கத்தட்ட கேளுங்க. ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. எந்த சூழ்நிலையிலும் ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ நான் மனஸ்தாபப்பட வைக்க ನಾನು கூடாது. ಪಕ್ಷಾತಾಪ ಪಡಿಸಬಾರದು. ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು என்னில் நிலை கொண்டிருப்பீராக. ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕಪ್ಪ. நீங்க கேளுங்க, சத்தமா ಸತ್ಯವಾಗಿ வெட்கப்படாதீங்க. ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿರಿ. இதற்கு தான் நம்ம கண்ணீர் வடிக்க வேண்டும். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಬೇಕು. ஆவியானவரே, ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, நீர் எனக்கு வேண்டும். ನೀನು ನನಗೆ ಬೇಕಪ್ಪ. நீர் எனக்கு வேண்டும். ನೀನು ನನಗೆ ಬೇಕು. என்னில் நிலை கொண்டிருப்பீராக. ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. என்னில் நிலை கொண்டிருப்பீராக. ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. நீர் எனக்கு கொடுத்த இந்த வாக்குக்காய் ஸ்தோத்திரம். ನೀನು ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ இந்த ಸ್ತೋತ್ರ. வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் ஆவியானவரும் ನನ್ನ ಆತ್ಮವು உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವರು. நீர் நிலை கொண்டிருப்பீராகப்பா. ನೀವು ನೆಲೆಗೊಂಡಿರುವಪ್ಪ. நிலை ನಮ್ಮ கொண்டிருப்பீராகப்பா. ಮಧ್ಯೆ ನೆಲೆಗೊಂಡಿರು. கண்ணீரோடு கேளுங்க. ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ ಕೇಳಿರಿ. எனக்கு இந்த அனுபவத்தை தாங்க. ನನಗೆ ಈ ಅನುಭವವನ್ನು ಕೊಡು. என்னோடு பேசுனீங்களே, ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದೀಯಲ್ಲ, எனக்கு அந்த ಅನುಭವத்தை தாங்க. ನನಗೆ ಈ ಅನುಭವವನ್ನು ಕೊಡು. நான் அப்படி இருக்கணும்ப்பா. உமை எந்த சூழ்நிலை மனஸ்தாபப்பட வைக்க ಯಾವುದೇ கூடாது. ಪರಿಸ್ಥಿತಿ ನಾನು ಪಕ್ಷಾತಾಪಗೊಳಿಸಬಾರದು. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியை நான் எந்த சூழ்நிலையிலும் துக்கப்படுத்த கூடாது. ವಿಮೋಚನಾ ದಿನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು ಯಾವ ದಿನವಾದರೂ ನಾನು ದುಃಖಗೊಳಿಸಬಾರದು. எனக்கு உதவி செய்யுங்க. ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. நம் சகோதரர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ಸಹೋದರರೆಲ್ಲರೂ ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡಂತವರಾಗಿ ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ಬೆಚ್ಚಗೆ ಇರೋಣ. நான் ஆவியை அவித்து போடக்கூடாது. ಆತ್ಮವನ್ನು ನಾವು ನಂದಿಸಬಾರದು. நான் அனலாக இருக்க வேண்டும். ನಾನು ಬೆಚ್ಚಗಾಗಿರಬೇಕು. நான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியை நான் எந்த காலத்திலும் துக்கப்படுத்த கூடாது. ವಿಮೋಚನಾ ದಿನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೊಂದಿಕೊಂಡಂತಹ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನಾವು ದಿನದಲ್ಲಿ ನಾನು ದುಃಖಗೊಳಿಸಬಾರದು. அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವರಾಗಿ ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾವು ಬೆಚ್ಚಗೆ ಇರೋಣ. நான் ஆவியை அவித்து போடக்கூடாது. ಆತ್ಮವನ್ನು ನಾವು ನಂದಿಸಬಾರದು. நான் அனலாக இருக்க வேண்டும். ನಾನು ಬೆಚ್ಚಗಾಗಿರಬೇಕು. நான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையை பெற்ற பரிசுத்தாவியை நான் எந்த காலத்திலும் துக்கப்படுத்த கூடாது. ವಿಮೋಚನಾ ದಿನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೊಂದಿಕೊಂಡಂತಹ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನಾವು ದಿನದಲ್ಲಿ ನಾನು ದುಃಖಗೊಳಿಸಬಾರದು. அப்படி செய்கிறதற்காய் ಆ ஸ்தோத்திரம். ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஓசையும் தாளமும் நீயாவா, ஒலிக்கும் கலம் நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகும்.